بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا وجعلنا الليل لباسا وجعلنا அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகள், ஏக இறைவனின் அளப்பெரும் கிருபையினால் அவனது மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பேரார்வத்தோடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் வரதட்சணை ஓர் வன்கொடுமை என்ற தலைப்பினை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். அல்லாஹுடைய மார்க்கத்தில் நமக்கு என்னவெல்லாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகளாக சொல்லித்தரப்பட்டிருக்கின்றனவோ அவை அனைத்துமே மனித குலத்திற்கு நன்மை தரக்கூடியதாக, அறிவு ஜீவிகளால் ஏற்றுக்கொள்ளப்படும் ஒன்றாக அமைந்திருக்கிறது என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு முஸ்லீம்கள் திருமறை குர்ஆனையும் நபிகளாருடைய பொன்மொழிகளில் இருந்தும் தங்களுடைய வாழ்க்கையை தூரமாக விலக்கி கொண்டதன் விளைவாக நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும், நம்முடைய பல்வேறு விதமான நடவடிக்கைகளும் முஸ்லிம் அல்லாத மக்களால் விமர்சனங்களுக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இந்தியாவில் மட்டுமல்ல, மொத்த உலகத்திலேயுமே முஸ்லீம்கள் பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகளுக்கு, விமர்சனங்களுக்கு ஆட்படுத்தப்பட்டு வருவதை அன்றாடம் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதற்கான முக்கியமான காரணம் என்ன என்று சிந்தித்தால், அல்லாஹ்வுடைய போதனையையும் அவனது தூதரின் வழிகாட்டுதலை விட்டு நாம் விலகி இருப்பதுதான் முக்கிய காரணம் என்பதை புரிந்து கொள்ள முடியும். இதற்கு எண்ணற்ற பல உதாரணங்களை நாம் சொல்லலாம். குறிப்பாக திருமண வாழ்க்கை என்று எடுத்துக்கொண்டால், இஸ்லாம் சொல்லுகிற திருமணம் என்பது அறிவுபூர்வமானது, பகுத்தறிவுக்கு மிக மிக நெருக்கமானது. இஸ்லாத்தினுடைய திருமண ஒழுங்குகளை சிந்தித்து பார்க்கிற யாராக இருந்தாலும் அதிலே எந்த விதமான குறைகளையும் குற்றச்சாட்டுகளையும் சொல்லவே முடியாது. அந்த அளவிற்கு அறிவார்ந்த காரியங்களை தன்னகத்தே வைத்திருக்கிற ஒரு திருமண ஒழுங்கு இஸ்லாம் காட்டி தருகிற திருமண ஒழுங்கு. ஏனென்றால் திருமணம் என்பதை பொறுத்தவரை உலகத்தில் இருக்கிற ஏராளமான மதங்களில் என்ன பார்வை இருக்கிறது என்று கேட்டால், திருமணத்தை ஒரு புனிதமான பந்தமாக கட்டமைத்து வைத்திருக்கிறார்கள். திருமண பந்தம் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதில் மாற்று கருத்து இல்லை. அந்த பந்தத்தை பேணி காப்பாற்ற வேண்டும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. அந்த பந்தத்தை நீடித்து நிலைவரச் செய்வதற்காக பல்வேறு வகையான விட்டு கொடுத்தல்களை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. ஆனால் அதற்காக திருமணம் என்பது புனிதம் வாய்ந்தது என்று நம்ப வேண்டுமா என்று கேட்டால், அப்படிப்பட்ட நம்பிக்கையை இஸ்லாம் ஏற்றுக்கொள்வது கிடையாது. சில மதங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால், திருமணத்தை புனிதமாக கட்டமைத்ததன் விளைவாக எதற்காக திருமணம் மேற்கொள்ளப்படுகிறதோ அந்த நோக்கமே திருமணத்தில் அடிபட்டு போயிருக்கும். ஆனால் திருமணத்திலே கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். முக்கியமாக திருமணத்தினுடைய பிரதானமான அம்சம் என்ன? ஆணும் பெண்ணும் இணைந்து இன்பகரமான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும். இது திருமணத்தினுடைய பிரதானமான ஒரு அம்சம். ஏராளமான நன்மைகள் அதற்குள்ளே இருந்தாலும்
முக்கியமான அம்சம் ஆணும் பெண்ணும் இன்பமாக தங்கள் வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் இதற்கு வேறு பல மதங்களில் வாய்ப்பு இருக்கிறதா? ஏதோ ஆணும் ஒரு பெண்ணும் இணைகிறார்கள், அந்த இருவருக்கும் இடையிலே ஒத்துப்போகவில்லை, நாளுக்கு நாள் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கணவன் குடித்துவிட்டு வந்து தினந்தோறும் மனைவியை அடித்து துன்புறுத்திக் கொண்டிருக்கிறான். அவன் மனம் செய்து கொண்டு வந்த அந்த பெண்ணுக்கு உணவுக்கோ உடைக்கோ மருத்துவ தேவைக்கோ எந்த விதமான பொருளாதார செலவுகளையும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான். தினம் தினம் தெருவில் போட்டவளை கேவலப்படுத்துகிறான். இப்படி தினம் தினம் பல்வேறு தொல்லைகளுக்கு அவர்கள் ஆட்படுத்தப்பட்டாலும், மான மரியாதையை அந்த பெண் இழக்கிற ஒரு சூழல் ஏற்பட்டாலும், கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், அவனோடு தான் நீ வாழ வேண்டும் என்றொரு கட்டாயத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்களா இல்லையா? இந்த தத்துவத்தினுடைய விளைவு என்ன? குடும்பத்திலே இன்பம் தொலைந்து போயிருக்கிறது, மகிழ்ச்சி தொலைந்து போயிருக்கிறது. ஆனால் அவர்கள் கணவன் மனைவியாக சமூகத்திற்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், திருமணத்தை புனிதமானதாக ஆக்கிவிட்டார்கள். இஸ்லாம் என்ன சொல்கிறது? திருமணம் புனிதமானதில்லை. திருமணம் என்பது ஒரு ஒப்பந்தம், ஒரு வாழ்க்கையின் கடுமையான உடன்படிக்கை. உடன்படிக்கைக்கு சில நிபந்தனைகள் இருக்கும், சில கட்டுப்பாடுகள் இருக்கும். கட்டுப்பாடுகளை சம்பந்தப்பட்டவர் கடைபிடிக்கிறவரை நாம் அவரோடு ஒத்துப்போக வேண்டும். அந்த உடன்படிக்கைகளை நம்முடைய பார்ட்னர் மீறுகிற பொழுது நாம் அதை முறித்துவிட வேண்டும். இது உடன்படிக்கையில் இருக்கிற யதார்த்தமான ஒரு உண்மை. இந்த உண்மையை உலகத்திற்கு சொல்லி இன்பத்திற்காக இன்பம் கிடைக்கும் என்றால், மகிழ்ச்சியோடு வாழ வாய்ப்பு இருக்கும் என்றால் அந்த பந்தத்தை தொடருங்கள், இல்லை என்றால் அந்த பந்தத்தை தொடர வேண்டிய அவசியம் இல்லை, ஆளுக்கு ஒரு புறத்திலே வாழ்க்கையை பிரித்து கொள்ளலாம் என்று இஸ்லாம் சொல்கிறது. வேறு மதங்கள் அதை புனிதமாக சொல்லி திருமணம் செய்தால் அதை முறிக்க கூடாது. திருமணம் என்பது சொர்க்கத்திலே நிச்சயிக்கப்படுகிறது, மனிதன் அதை முறிக்காதிருப்பானாக என்றெல்லாம் அறிவுரை சொல்லி புனிதமாக கற்பித்து விட்டார்கள். இஸ்லாத்திலே திருமணம் என்பது புனிதம் இல்லை, அது ஒரு ஒப்பந்தம். மனிதனுக்கு தேவையான கடுமையான உடன்படிக்கைகளை கொண்டிருக்கிற ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் எல்லா செய்திகளையும் நபிகளால் சொல்லி இருக்கிறார்கள். இன்னும் சொல்வதாக இருந்தால், திருமணம் செய்து கொள்வதை பற்றிய உலகத்து மதங்களுடைய பார்வை என்ன? திருமணத்தை புறக்கணித்தால், மன வாழ்க்கையை புறக்கணித்தால் கடவுளுடைய அனுகிரகம் கிடைக்கும் என்றெல்லாம் பல மதங்கள் சொல்லுகின்றன. யாரெல்லாம் திருமண வாழ்க்கையை புறக்கணித்து துறவரத்தை கடைபிடிக்கிறார்களோ அவர்களெல்லாம் கடவுளுக்கு நெருக்கமானவர்கள், அவர்களிடத்திலே ஆசி பெற்றால் நம்முடைய வாழ்க்கை வளம் பெறும் என்ற நம்பிக்கை அந்த மதங்களில் இருக்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள்? அன்னிகாஹு மின் சுன்னத்தி ஃபமன் ரகிப அன் சுன்னத்தி ஃபலைஸ மின்னி. திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை, யார் எனது வழிமுறையை புறக்கணிக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவரே இல்லை. திருமணம் செய்யணும்னு சொன்ன வார்த்தை இஸ்லாம் மட்டும்தான் உலகத்தில். கல்யாணம் பண்ணத்தான் வேணும், வாழ்க்கையினுடைய அத்தியாவசியமான கடமைகளில் ஒன்று. பசித்தால் எப்படி உணவு தேவையோ, தாகித்தால் எப்படி தண்ணீர் தேவையோ, அசதி வந்தால் எப்படி தூக்கம் தேவையோ, அதுபோல ஒரு குறிப்பிட்ட பருவம் வந்தால் அனைத்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு வாழ்க்கை துணை தேவை. எனவே திருமணம் செய்து கொள்ளுங்கள். திருமணத்தை விட்டு விலகி நிற்காதீங்க. காலே செடிய கண்ணே ரஹமானேன்னு காட்டுக்குள்ள போய் தவம் செய்ய போயிடாதீங்க. உலகத்திலே இருந்து பெண்ணை மணந்து ஆணை மணந்து குடும்ப வாழ்க்கையை சந்தித்து அதனுடைய கஷ்ட நஷ்டங்களை பொறுப்பேற்று நீங்கள் உங்கள் வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று, அதுதான் உன்னதமான வாழ்க்கை என்ற அறிவுரை சொன்ன மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அதே போல திருமணத்துடைய சடங்குகளை எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சடங்கு கிடையாது. அறிவுக்கு புறம்பான மூடல் தரத்தை வலியுறுத்துகிற ஒரு காரியத்தையும் திருமணத்தை பார்க்க முடியாது. ஆனால் பல்வேறு மதங்களில் நீங்கள் பார்க்கலாம், அங்கிருந்து சில பேர் காப்பி அடித்து முஸ்லீம்களையும் சில பேர் செய்வதை பார்க்கலாம். என்னவெல்லாம் பார்க்கலாம்? திருமணத்தை பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு, யாரை தேர்வு செய்துவிட்டோம் என்று பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு என்றைக்கு வைக்கலாம் என்று ஜாதகத்தை புரட்டுவார்கள். நல்ல நேரம் கெட்ட நேரம் என்று பார்ப்பார்கள். ஆனால் இது அறிவார்ந்த காரியமா? உலகத்திலே நல்ல நேரம் கெட்ட நேரம் என்று ஒரு நேரம் இருக்கிறதா? அனைத்து நேரங்களும் இறைவனால் படைக்கப்பட்ட நல்ல நேரங்கள் தான். அந்த நேரத்திலே மனிதன் என்ன செய்கிறான் என்பதை பொறுத்து அவனுக்கு அது நல்லதாகவோ அல்லது கெட்டதாகவோ முடிகிறது. இதுதான் உலகத்திலே நேரத்தினுடைய நன்மை. ஆனால் அதை மக்கள் எப்படி பார்க்கிறார்கள்? குறிப்பிட்ட மாதத்தில், குறிப்பிட்ட தேதியில், குறிப்பிட்ட நேரத்தில்
அதிகாலை 10 மணியிலிருந்து 12 மணிக்குள்ள அந்த நல்ல நேரம் அங்கதான் இருக்குது, அங்கதான் கல்யாணம் பண்ணணும் என்று செய்கிற நேரத்தில் இது அறிவார்ந்த ஒரு காரியமா? அதிலே நல்லது என்று நீங்கள் சொன்னார். உலகத்தில் அந்த நேரத்தில் அனைத்து மக்களுக்கும் நல்லது நடக்கிறதா? ஒருத்தனுக்கு திருமணம் நடக்கிறது, அதே நேரத்தில் ஒருத்த வீட்டில் மௌத்து நடக்கிறது, இறப்பு ஏற்படுகிறது, பெற்றோரை இழக்கிறான், பிள்ளையை இழக்கிறான். இவனுக்கு நல்லது நடக்கிற அதே நேரத்தில் இன்னொருவனுக்கு கெட்டது நடந்து கொண்டிருக்கிறதே. இதை சிந்தித்தாலும் தெரியாதா? அவ்வளவு ஏன் நல்ல நேரம் பார்த்து பார்த்து திருமணத்தை செய்துவிட்டால் அவருடைய வாழ்க்கை நன்றாக அமையும் என்று நல்ல நேரம் என்று தேர்வு செய்து திருமணம் செய்தார்களே, அந்த திருமணம் எல்லாமே நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கிறதா? அந்த திருமணத்தில் விவாகரத்து ஆகலையா? அப்படி கல்யாணம் முடிச்ச புருஷன் முன்னாடி சண்டை போட்டுக்கலையா? ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்னால் திருச்சியிலே ஒரு திருமணம் நடைபெற்றது. எப்படிப்பட்ட திருமணம்? கிட்டத்தட்ட மணப்பெண்ணுக்கு வயது 30 வயது, மணப்பெண்ணுடைய வயது 30 வயது. 30 வயசுல என்ன கல்யாணம்னு பார்த்தா 30 வயசுல தான் மணப்பெண்ணுக்கு நல்ல நேரம் வருது. அதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணுனா அந்த கல்யாண வாழ்க்கை நிலைக்காது என்று ஜோதிடர்கள் சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக 30 வயது வரை வயதுக்கு வந்த அந்த பெண்ணை காக்க வைத்து 30வது வயதிலே ஒரு மாப்பிள்ளையை தேர்வு செய்து அவளுக்கு நல்ல நேரம் வந்து விட்டது என்று திருமணத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். திருமணம் நடைபெற்று கொண்டிருக்கிற அந்த நல்ல நேரம் என்று அவர்கள் நம்பிக்கை வைத்திருந்த நேரத்தில் திருமணத்திற்காக தயாரிக்கப்பட்ட அந்த யாக குண்டத்தின் நெருப்பு போடப்பட்டிருந்த பந்தலில் பிடிக்கிறது, பந்தல் பற்றி எரிகிறது, எரிந்த பந்தல் கீழே விழுகிறது. கீழே இருந்த 59 பேர் மணமகன் உட்பட அந்த இடத்திலே கரிந்து சாம்பலானார்கள். எந்த அளவுக்கு நல்ல நேரத்துக்கு காத்து கிடந்திருக்கிறாங்க. 15 வயசுக்கு வந்த அந்த பிள்ளைக்கு மீதி 15 வருஷம் காத்திருக்கிறான். நல்ல நேரம் அப்பதான் வருது. ஆனா அந்த நேரம் எப்படி இருந்திருக்குது? இதுதான் நல்லதா? அப்போ உலகத்தில் நல்லது கெட்டது எல்லாம் எல்லா நேரத்திலையும் நடந்து கொண்டிருக்கிற பொழுது அப்படிப்பட்ட ஒரு திருமணத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாம் அதை எதிர்க்கிறது. இந்த மாதிரி போலித்தனத்துக்கு வேலை கிடையாது. இப்படி திருமணத்தினுடைய ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து பாருங்கள். எதை எடுத்தாலும் எல்லாம் அறிவார்ந்தது, எல்லாம் பயனுள்ளது. எதுவுமே இது சரியில்லை, இந்த திட்டம் சரியில்லை, இந்த காரியம் சரியில்லை, ஒன்று கூட சொல்ல முடியாது. யாரும் விரல் நீட்டி இஸ்லாம் சொல்லுகிற எதையும் விமர்சிக்க முடியாது. திருமணத்தில் சொல்வதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருமண முறை இன்றைக்கு சமூகத்திலே தலைகீழாக மாற்றப்பட்டு இஸ்லாம் என்றால் விமர்சனத்திற்குரியதாக, முஸ்லீம்கள் என்றாலே விமர்சிக்கப்படுகிறவர்களாக மாறி இருக்கிறார்கள். காரணம், இஸ்லாம் சொன்ன திருமண முறையிலிருந்து நாம் வெகு தூரம் விலகி நிற்கிறோம். அதிலே குறிப்பிடத்தகுந்த ஒரு முறை என்ன? இஸ்லாம் சொல்லுகிற திருமண முறையில் ஒரு ஆண் ஒரு பெண்ணை மணமுடிப்பதாக இருந்தால் எந்த பெண்ணை தேர்வு செய்கிறானோ அந்த பெண்ணுக்கு அவளுடைய இழப்புக்கு பாதிப்புக்கு தகுந்தாற் போல இவனுடைய பொருளாதார வசதிக்கு ஏற்ப அவள் என்ன தொகையை கேட்கிறாளோ அந்த தொகையை மாப்பிள்ளையாக மணமகனாக இருக்கிறவன் பெண்ணுக்கு கொடுத்து விட்டுத்தான் அந்த பெண்ணை மணம் செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. இன்னைக்கு ஊர் அப்படியே தலைகீழா உள்டாவாக மாறி போயிருக்கிறது. திருமறை குர்ஆனை நம்புகிற முஸ்லிம்களை பார்த்து நான் கேட்கிறேன், திருமணம் குறித்து திருக்குர்ஆனிலே எத்தனை இடங்களில் பேசுகிறானோ அதிலே ஏராளமான இடங்களில் நீங்கள் பெண்களுக்கு மனக்கொடை கொடுங்கள், அவர்களுக்கு பணம் கொடுங்கள், பொருளாதாரத்தை கொடுத்துவிட்டு அவர்களை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று குர்ஆன் வலியுறுத்துகிறது. திருமறை குர்ஆனுடைய 4வது அத்தியாயம் நீங்கள் விரும்பிய பெண்களை தேர்வு செய்து மனம் செய்து கொள்ளுங்கள் என்று கட்டளையிடுகிற வசனத்தின் தொடர்ச்சியிலே அல்லாஹ் பேசுகிறார், வாத்துன் நிசா சதுகாத்திஹின்ன நிஹலா, நீங்கள் மனம் செய்கின்ற அந்த பெண்களுக்கு மனக்கொடையை திருமணத்திற்காக வேண்டி கொடுக்க வேண்டிய பொருளாதாரத்தை மனமுவந்து வழங்கி விடுங்கள் என்று குர்ஆன் கட்டளையிடுகிறது. இந்த கட்டளை குர்ஆனிலே எத்தனை இடத்தில் இருக்கிறது தெரியுமா? சில செய்திகளை அல்லாஹ் ஒரு இடத்திலே சொல்லுவான், சில செய்திகளை அல்லாஹ் 2 இடத்திலே சொல்லுவான், சில செய்திகளை தான் அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்லுவான். ஏன்? மனிதர்கள் அதை புரிந்து நடக்க வேண்டும். அதிலே உள்ள செய்தி முக்கியத்துவம் அப்படிப்பட்டது. முக்கியத்துவம் வாய்ந்த செய்திகளை கூடுதல் முக்கியத்துவத்தோடு ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்திலே இறைவன் பேசுகிறான். இந்த மனக்கொடையை பற்றி எத்தனை இடத்தில் பேசப்படுகிறது யோசித்து பாருங்கள்.
அதே சூரத்து நிசாவிலே இன்னும் சில வசனங்கள் கழித்து அல்லாஹ் பேசுகிறார், திருமணத்தின் மூலம் எந்த பெண்களிடத்தில் நீங்கள் இன்பத்தை அனுபவிக்க இருக்கிறீர்களோ அவர்களுக்கு மனக்கொடைகளை கட்டாயமாக கொடுத்து விடுங்கள். கண்டிப்பா கொடுத்துட்டு தான் கல்யாணம் பண்ணணும். பெண்ணுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காம ஏமாத்த கூடாது. அவனவனுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி கோடீஸ்வரன் கோடிகளில் கொடுக்கட்டும், லட்சாதிபதி லட்சங்களில் கொடுக்கட்டும், ஆயிரங்களுக்கு சொந்தக்காரன் ஆயிரங்களில் கொடுக்கட்டும், 50 ரூபா வச்சிருக்கிறவன் அவங்க பசிக்கு தகுந்த மாதிரி கொடுக்கட்டும். ஒவ்வொருவனும் தன்னுடைய தகுதிக்கு தகுந்தாற் போன்று தன்னுடைய மனைவியாக வருகிறவள் என்ன கேட்கிறாளோ அதை கொடுத்து விட்டு மனமுடியுங்கள் என்று கட்டாயமாக கொடுங்கள் என்கிறான் இறைவன். ஃபரீலா ஃபர்ல் என்ற சொல்லிலிருந்து வந்து ஃபர்ல் நமக்கு தெரியும். ஃபர்லுக்கு என்ன அர்த்தம் வச்சிருக்கிறோம்? 5 நேர தொழுகை ஃபர்லு, ஃபர்லான தொழுகைங்கிறோம். ஃபர்லான தொழுகைனா கட்டாய கடமை. அல்லாஹ் அப்படியே சொல்கிறான், உஜூரஹுன்ன ஃபரீலா, கட்டாயமாக கொடுத்து விடு, ஃபர்ல் உன் மீது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து பேசுகிற பொழுது அப்பொழுதும் அல்லாஹ் கட்டளை இருக்கிறான். ரசூலுல்லாஹ்வுக்கு தனியாக சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. ஆனால் ரசூலுல்லாஹ்வுக்கு திருமணத்தை பற்றி அந்த அனுமதிக்கும் பொழுது அப்பொழுதும் இறைவன் சொல்லுகிறான், யா அய்யுஹன் நபி, ஓ நபியே, நபியை அழைத்து அல்லாஹ் பேசுகிறான். யா அய்யுஹன் நபி, ஓ நபியே, இன்னா ஹலல்லா லக அஸ்வாஜக அல்லாத்தி ஆதைத உஜூரஹுன்ன, எந்த பெண்களுக்கு உரிய மகரை நீங்கள் கொடுத்து விட்டீர்களோ அப்படிப்பட்ட பெண்களை உங்களுக்கு நாம் ஹலாலாக்கி இருக்கிறோம், அனுமதித்திருக்கிறோம். யாருக்கு நீங்க மகர் கொடுக்கிறீங்களோ அந்த பெண்ணை தான் நீங்க திருமணம் செய்யணும். அவர்கள் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட மனைவியர்கள் என்று இறைவன் பேசுகிறான். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கடைசி கட்டத்திலே ஹுதைபியா என்ற ஒரு உடன்படிக்கை நடக்கிறது. மக்கா காபிர்களுக்கும் நபிகளாருக்கும் இடையே நடைபெற்ற ஒப்பந்தம் அது. அந்த உடன்படிக்கைக்கு பிறகு ஒரு வசனம் இறக்கி வைக்கப்படுகிறது. மக்காவிலிருந்து மதீனாவிற்கு யாரேனும் வந்தால் அவர்களை திரும்ப அனுப்பிவிட வேண்டும் என்பது மக்கத்து காபிர்களுடைய நிபந்தனைகளில் ஒன்று. இந்த ஒப்பந்தத்தில் அதான் முக்கியமான ஷர்த்து. ரசூல் தான் அதை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன பண்ணனா, ஆம்பளைங்க வந்தால் திரும்ப அனுப்பினீங்க ஓகே, பெண்கள் யாரும் வந்தால் திரும்ப அனுப்பிடாதீங்க. ஏன்? திருமண வாழ்க்கையின் பெயரால் அவர்களை கட்டாயப்படுத்துவார்கள், மற்றவர்களுக்கு அவர்களை கட்டி கொடுப்பார்கள். எனவே அவர்களை திரும்ப அனுப்பாதீர்கள், அவர்களை உங்களோடு வைத்துக் கொள்ளுங்கள். லா ஹுன்ன ஹில்லுல்லஹும் வலா ஹும் யஹில்லுன லஹுன். நீங்க அவங்களை திரும்ப அனுப்பினீங்கன்னா காஃபிர்கள் அவர்களை மணப்பார்கள். அவர்கள் இவர்களுக்கு ஹலால் இல்லை, இவர்களும் அவர்களுக்கு ஹலால் இல்லை. சொல்லிட்டு அடுத்து சொல்றான், வஆத்துஹும் மா அன்ஃபகு வலா ஜுனாஹ அலைக்கும் ஃபீமா தராவை வஆத்துஹும் மா அன்ஃபகு. மக்கத்து காஃபிர்கள் இந்த பெண்களுக்காக எதை செலவிட்டார்களோ அதை அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள். நீங்கள் அவர்களை மணக்க விரும்பினால் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மகரை, மணக்கொடையை கொடுத்து விட்டு அந்த பெண்களை நீங்கள் மனம் செய்து கொள்ளுங்கள். திருமணத்தை பற்றி பேசுற எத்தனை இடத்துல பேசலாம் பாருங்க. ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு சொல்கிறான், சமூகத்தை அழைத்து சொல்கிறான், மூமின்களை பார்த்து பேசுகிறான். அதுவும் சாதாரணமாக கொடுக்க கூடாதான், எவ்வளவு இயலுமோ அவ்வளவு கொடு. எந்த அளவிற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஒரு அற்புதமான வரலாற்று செய்தியை திருக்குர்ஆன் பேசுகிறது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய திருமணம். மூசா நபி ஃபிரௌனுடைய கொடுமையிலிருந்து தப்பிச்சு மதியன்கிற நகரத்தில் வந்து செட்டில் ஆகிறாங்க. அங்கே ஒருவர் தன்னுடைய மகளை மூசாவிற்கு திருமணம் செய்து தருவதற்கு ஒப்புதல் தருகிறார். ஒப்புதல் தருகிற செய்தி தான் கவனத்திற்குரியது. அவர் சொல்றாரு, இன்னி உரீது அன் உன்கி ஹக்கைய ஹதபனத்தைய ஹாத்தைனி அலா அன் தஜுரனி சமானிய ஹிஜஜின். மூசாவே, எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க, அதில் ஒரு பெண்ணை உனக்கு நான் கட்டித்தர்றேன். கட்டித்தருவதற்கு நீங்கள் தர வேண்டிய மகர் என்ன தெரியுமா? என்ன டிமாண்ட் தெரியுமா? நீங்கள் என்னிடத்திலே 8 ஆண்டுகள் பணிபுரிய வேண்டும். 8 வருஷ காலம் காசு பணம் இல்லாமல் என்னிடத்துல வேலை பாருங்க. என் ஆடுகளை மேய்க்கிறது, என் தோட்டத்தை பராமரிக்கிறது, என் வீட்டுக்கு வேலைகளை செய்கிறது. 8 ஆண்டு கால உழைப்பை கொடுங்கள். கொடுத்து விட்டு என் பெண்ணை உங்களுக்கு நான் மனமுடித்து தருகிறேன். சொல்லிட்டு அடுத்து இன்னும் கூடுதலாக சொல்றார், பையனா அத்துமம் அஸ்ரன், நான் 8 வருஷம் வேலை செய்ய சொல்றேன், நீங்க பெருந்தன்மையோட அது என்ன 8
ரவுண்டா 10 ஆக்கிடுவோமே என்று 10 வருஷம் வேலை செஞ்சா அது உங்க இஷ்டம். 8 வருஷம் நினைக்கும் போதே நமக்கு பெருசா இருக்கு. என்னடா இது 8 வருஷம் வேலையை கொடுக்கணுமா? பொம்பளைக்கு போய் கொடுக்கறதா? நம்ம பொம்பளைகிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு இருக்கிறோம். பெண்களிடத்தில் போய் கசைக்கு பிழிந்து நீங்கள் எவ்வளவு தருவி டிமாண்டு. திருமண பேச்சுவார்த்தை எதிலே துவங்குகிறது? பேச்சை துவங்குவதை விட ஒரு பெண்ணை பார்க்க போகிற பொழுது எதை வைத்து பெண்ணை தேர்வு செய்கிறார்கள்? அவர்களுடைய பின்னணி என்ன, கெப்பாசிட்டி என்ன? பெண்ணை பார்க்க போனா பெண்ணை தானே பார்க்கணும். பெண்ணு நல்லா இருக்கிறாளா? அந்த பெண்ணு ஒழுக்கம் உள்ளவளா? அந்த பெண்ணு தொழுகை நிலைநாட்டுவாளா? அந்த பெண்ணு கணவனுக்கு படிவாக நடப்பாளா? அந்த பெண்ணு தான் இவரோடு வாழ்க்கை நடத்த போகிறாள். பெண்ணை பற்றி பரிசீலிப்பதை விட பெண்ணை பார்ப்பதற்கு முன்னால் பெண்ணை பெற்றவனை பற்றி பரிசீலிப்பார்கள். என்னமோ இந்த பெண்ணை பெற்ற அப்பங்காரனோட குடும்பம் நடத்த போற மாதிரி. அவர் எப்படி? அவர் வருமானம் எப்படி? அவருக்கு எத்தனை வீடு, சொந்த வீடு இருக்குது? அவருக்கு எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க? இந்த புள்ள பேரில் எதையும் எழுதி வச்சிருக்காரா? கல்யாணம் முடிச்சா எழுதி கொடுப்பாரா? ஓரளவுக்கு திருப்தியான பிறகுதான் பெண்ணு வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறது. உள்ள போன உடனே கண்ணு மேலங்கிலே சுத்தும். பெண்ணுடைய மேலங்கிலே அது கிடையாது. வீட்டில் இருக்கிற சாமான் எப்படி, கெப்பாசிட்டி என்ன? டிவி கலைஞர் தொலைக்காட்சி வச்சிருக்கிறாரா அல்லது 48 இன்ச்சில் சோனியை தூக்கி வச்சிருக்காரா? சரி, ஓகே. இவன் வீட்டில் பொண்ணு இருக்கலாம். வீட்டில் ரூம் இருக்குதா? டபுள் பெட்ரூம் இருக்குதா? வசதியாக இருக்கிறாரா? ஓகே. அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும். எவ்வளவு தருவிய? மானங்கட்ட உலகத்திலே மானங்கட்டத்தனமான ஒரு வார்த்தை, ஒரு ஒப்பந்தம், ஒரு உடன்படிக்கை நடைபெறுகிறது என்று சொன்னால் பெண்ணுடைய வீட்டாரிடத்திலே போய் அமர்ந்து கொண்டு பெண்ணை நாங்கள் மணமுடிக்கிறோம், அதற்காக எங்களுக்கு எவ்வளவு தருவீர்கள் என்று கேட்பதை விட கேவலமான ஒன்று வேறொன்றும் கிடையாது. நான் ஏதோ கடுமையா சொல்லணும் அப்படின்றதுக்காக சொல்லல. நிஜமா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. யார் யாரிடத்திலே பணம் கேட்க வேண்டும்? எதற்காக பணம் கேட்க வேண்டும்? உலகத்தில் எதுவாக இருந்தாலும் ஒரு நியாயம் இருக்கும்ல. கடையில் போய் ஒரு சாமான் வாங்குறோம். கடை நிறைய சாமான் அடுக்கி வச்சிருக்கிறாரு. பருப்பு மூலையில் இருக்குது, அரிசி மூலையில் இருக்குது, பிஸ்கட் பாக்கெட் இருக்குது. ஒரு 50 பிஸ்கட் பாக்கெட்டை கொடுங்க, வாங்கி பையில் போட்டாச்சு. 50 கிலோ அரிசி மூடை 2 கொடுங்க, வாங்கி வண்டியில் ஏற்றியாச்சு. 25 கிலோ பருப்பு கொடுங்க, வண்டியில் ஏற்றியாச்சு. எல்லாத்தையும் ஏற்றி விட்டு உங்கள் கடையில் இருந்து இவ்வளவு சாமான நான் எடுத்திருக்கிறேன், எவ்வளவு தருவீங்க எனக்கு? தூக்கி போட்டு மிதிக்க மாட்டான் கிடக்காரன். உள்ள கூட்டிட்டு போய் நொங்க எடுத்துரும். ஏன்னா என் கடையில் இருக்க பருப்பை எடுத்துக்கிட்டேன், அரிசி எடுத்துக்கிட்டேன், பிஸ்கெட்டை எடுத்துக்கிட்டேன், சவரப்புறம் எடுத்துக்கிட்டேன், கடையில் பாதியை காலி பண்ணிவிட்டு கடையில் இருந்த இவ்வளவு சாமானை எடுத்திருக்கோம்ல, எனக்கு எவ்வளவு தருவனுக்கு? உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? இந்த திமிருக்கும் ஒரு பெண்ணிடத்திலே போய் பெண்ணை மணமுடிக்கிறேன், எனவே இந்த மாப்பிள்ளைக்கு நீ எவ்வளவு தருவாய் என்று கேட்பதற்கு இடையே என்ன வேறுபாடு சொல்லுங்கள் பார்க்கலாம். கேட்டா இவர் பெரிய வார்த்தை, நாங்கள் அந்த பிள்ளைக்கு வாழ்க்கை கொடுக்குறோம்ல, அந்த பிள்ளைன்னா உனக்கு வாழ்க்கை கொடுக்கு. இவர் அந்த பிள்ளைக்கு வாழ்க்கை கொடுக்குறாங்க. சரி, இந்த பிள்ளை உனக்கு வாழ்க்கை கொடுக்கல விடு, நீ அந்த பிள்ளைக்கு கொடுத்தல, உலகத்தில் இருக்கிற எந்த பிள்ளையும் உனக்கு வாழ்க்கை கொடுக்கல. இப்ப என்ன சொல்லு? பொம்பளை பிள்ளைக்கு வாழ்க்கை கொடுத்தாரா இவர்? அடே 2 பேரும் சேர்ந்துதாங்கள வாழ்க்கை. சிங்கிளா நீ வாழ்க்கை அனுபவிச்சிருவியா? சிங்கிளாக முன்னால் வாழ்நாள் முழுவதும் வாழ்க்கையை கலந்து விட முடியுமா? பெண் இல்லாமல் ஒரு ஆணுடைய வாழ்க்கையை நிறைவடைவது எப்பொழுது? சொல்லுங்கள் பார்க்கலாம். பெண்ணை இலக்காரமாக பார்க்கிற சமூகத்தை பார்த்து கேட்கிறேன், நீ மகிழ்ச்சியாக இருப்பதற்கு பெண் இல்லாமல் உன்னால் எப்படி மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியும்? ஒரு ஆணோடு பெண் அனுபவிப்பதை போல பெண்ணிடத்திலே ஆண் மகிழ்ச்சி அனுபவிக்கிறாயே. அவள் உன்னுடைய வீட்டிற்கு வருவதால் உனக்கு லாபமா அல்லது உனக்கு இழப்பா? யாருக்கு யார் கொடுக்க வேண்டும்? துன்பத்தை அனுபவிக்கிறவன், பாதிக்கப்படுகிறவனுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறவன் பொருளாதார ரீதியாக நஷ்டத்தை வழங்க வேண்டும். அவளுடைய வரவால் உனக்கு கிடைக்கிற லாபம் என்ன நஷ்டம் என்ன கணக்கு போட்டு பார்க்கலாம். உன்னை கட்டிக்கிட்டதுனால அவளுக்கு என்ன கிடைச்சிச்சு, அவளை கட்டிக்கிட்டதுனால உனக்கு என்ன கிடைச்சிச்சு? நேற்றைக்கு வரைக்கும் வீட்டில் பேச்சுலர், இவர் துணியை இவரே துவைப்பார். ஒரு வாரத்துக்கு மூட்டை மாதிரி குமிச்சு வச்சு டெய்லி துவைக்கிற வேலையும் கிடையாது.
இந்த ஆம்பளைங்க இருக்கிற ரூமுக்கெல்லாம் போனால் அவ்வளோதான் கன்றாவியாக இருக்குது. வெளிநாட்டில் தான் போய் பாருங்கள், வெளிநாட்டுக்கு நம்ம நாட்டில் மெட்ராஸில் வந்து பாருங்கள், பயலுவு தங்கி இருக்கிற ரூமு, வேலை பார்க்குற ஆம்பளைங்க தங்கி இருக்கிற ரூமு, பேச்சு வழக்கே எப்படி ஆம்பளைங்க இருக்கிற ரூம்னா அப்படி தான் இருக்கும். எப்படி இருக்கும்? குப்பை கூலமாக கிடக்கும், அங்கடி சிகரெட்டு பிடிச்சி சிகரெட்டு கிடக்கும். 10 நாள் ஆயிரம் விளக்குமாறு எடுத்து தூக்குறதுக்கு குறுக்கு குனியா இடுப்பு இருக்க வளையவே வளையாது. வெளியில போய் மூட தூக்குறதுக்கு உடம்பு குனியும். வீட்டுக்குள்ள கிடைக்கிற குப்பையை தூத்து பெருக்கி அள்ளி அதை சுத்தப்படுத்துறதுக்கு ஆம்பளை குறுக்கு வளையுதா? இடுப்பு வளையுதா? போட்ட துணியை அன்னன்னைக்கு குளிக்கும் போது துவைச்சிட்டு குளிப்போமே அந்த நினைப்பு இருக்குதா? 10 நாள் பயணம் பண்ணணும்னா 10 நாளைக்கு தேவையான 10 ட்ரெஸ்ஸை இவ்வளோ பெரிய சூட்கேஸில் தூக்கிட்டு வர்றாங்க மனசார. ஏன் ஒரு பயணத்துக்கு வர்ற ஒரு 2 ட்ரெஸ் எடுத்துட்டு ஒரு 3 ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு டெய்லி அதை போட்டுட்டு கலைஞ்ச உடனே மறுநாள் காலையில் குளிக்கும் போது அதை சோப் போட்டு காய போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த 3 ரொட்டேஷன் பண்ணி போட்டுட்டு வர வேண்டியதானே. இவ்வளோ பெரிய லக்கேஜை தூக்கிட்டு வருமானா 10 நாளைக்கு தூக்கிட்டு வந்து டெய்லி அழுக்கு துணியை சேர்த்து சேர்த்து 10ஆவது நாள் முடிவில் வீட்டில் கொண்டு மொத்தமாக கொண்டு கொட்ட வேண்டியது. ஆல்ரெடி வீட்டுக்கு சம்பளம் இல்லாத வேலைக்காரி வச்சிருக்கிறோம்ல வண்ணாத்திய, நீ கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி உன்னுடைய இல்லை என்ன? உனக்கு யார் துவைத்து கொடுத்தது? இன்னைக்கு சென்னை போன்ற பெருநகரங்களிலே ஒரு துணியை துவைப்பதற்கு ஹைஜீனிக்கான லாண்ட்ரியில் ரேட் எவ்வளவு தெரியுமா? ஒரு பேண்ட்டுக்கு 40 ரூபா. கூடுதலாக இப்போ சில ஊர்களில் சின்ன ஊர்களில் உங்கள் ஊர் கிராமங்களில் கம்மியாக இருக்கும், 5 ரூபா 7 ரூபா 10 ரூபான்னு. பெருநகரங்களில் ஒரு பேண்ட்டு ஒரு சட்டைக்கு 40 ரூபா. ஒரு 10 ரூபாய்க்கு பவர் சோப்பை வாங்கணும்னா 15 துணியை சோப்பட்டு முடிச்சிடலாம். 10 நிமிஷம் வேலை. ஒரு பேண்ட்டுக்கு 40 ரூபா கொடுத்து துவைச்சாலும் துவைப்பனே தவிர நான் உட்காந்து குறுக்கு வேலையை துவைக்க மாட்டேன். நீ கணக்கு போட்டு பாரு. கல்யாணம் முடிச்ச காலத்திலிருந்து நீ கிழனா போய் சாகிற 65-70 வயசு வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ் வீதம் எத்தனை நாட்களுக்கு உன்னுடைய ஆடைகளை அவள் துவைத்து போடுகிறாள். துவைத்து போடுகிற பெண்ணுக்கு நீ கொடுப்பது நியாயமா? அவளிடத்தில் இருந்து நீ பெறுவது நியாயமா? சொல்லு. உலகத்தில் யார் வேணாலும் நியாயம் சொல்லு. வரதட்சணைக்கு ஒரு நியாயம் சொல்லு பார்க்கலாம். ஒரு பையன் சொல்ல முடியாது. துணி துவைப்பது மட்டுமா? சமைத்து போடுவதற்கு எங்க? ஒரு மாசத்துக்கு 4000 ரூபா 5000 ரூபா 6000 ரூபா ஹோட்டலுக்கு பில்லு. சிங்கிள் ஆளுக்கு. ஒரு ஆளு கடையில் போய் காலையில் மதியானம் நைட்டு 3 நேரம் சாப்பிட்றார், 2 தடவை டீ குடிக்கிறார். எல்லாத்துக்கும் சேர்த்து பார்த்தா மாசம் கடைசியில் மெஸ் பில்லு மட்டும் 5000 ரூபா மொத்தமாக சொலையா தூக்கி கொடுக்குறார். அந்த 5000 ரூபாய்க்கு ஹோட்டல் கடைக்காரனு கொடுத்திய கல்யாணம் முடிச்சுட்டு வந்த நாளில் இருந்து உனக்கு ஒரு நேரம் பாக்கி இல்லாமல் எல்லா நேரமும் சமைச்சு கொண்டுனால, அதுவும் காலையில் எந்திரிச்ச உடனே நீ படுத்து கிடக்கிற பெட்டில் இருந்து எந்திரிச்சு ஊத்தவாயோட பல்லு தேய்க்காம பெட் காஃபிங்கிற பேர்ல நீ குடிச்சாலும் உனக்கும் டீ போட்டு அழுதால. நாத்தம் முடிச்சவனும் அப்படியெல்லாம் இருக்கானுவ. பெட் காஃபின்னு பேரை வச்சு என்னமோ அது ரொம்ப சூப்பரானது மாதிரி. பெட் காஃபினா அதுக்கு அர்த்தம் என்னங்க? பல்லு தேய்க்கல, ஊத்தவாயி, நாத்தவாயி. நாத்தவாயில் டீ குடிக்கிற உனக்கு காலங்காத்தால நீ எந்திக்கிறதுக்கு முன்னாடி அவை எந்திரிச்சு உனக்கு டீ போட்டு கொடுத்தால, வகை வகையா செஞ்சு கொடுத்தால. அதுல இன்னைக்கு பாரு, டிவியை திறந்தா பொம்பளைங்க சீரியல் பார்க்கறது அது ஒரு பக்கம். அது எப்போ ஆரம்பிக்கு? நைட்டு 7 மணிக்கு ஆரம்பிக்கு. பிள்ளைகளை பூரா விரட்டி அனுப்பிவிட்டு டியூஷனுக்கு போ டியூஷனுக்கு போ டியூஷனுக்கு போ. எதுக்குங்கிறீங்க டியூஷனுக்கு? பிள்ளை படிக்கிறதா ஒன்றும் கிடையாது. அவன் வீட்டில் உட்காந்தோம்லாம் நம்மளே பார்க்க விட மாட்டான். போகோ சேனல் வையுமாவன், சுட்டி டிவி வையுமாவன். அவன் கூட ரிமோட்டை வாங்கி மல்லு கட்ட முடியாது. ஸ்கூல் விட்டு வந்தானா 1 மணி நேரம் வீட்டில் நின்னானா 6 மணி ஆச்சா பேக்கை தூக்கிட்டு ஓடி டியூஷனுக்கு 9 மணிக்கு வா. ஆல்ரெடி என்னுடைய எல்லா டிவி சேனல் ப்ரோக்ராமும் முடிகிற நேரத்துக்கு வா, வந்து கொட்டிக்கிட்டு தூங்கு. டியூஷன்லாம் கொடுமைங்க, அநியாயமாக இருக்கு. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கிற பையில
சாயங்காலம் வந்த பிறகாவது ஓடி ஆடி விளையாடுன்னு சொல்றதை விட்டுவிட்டு திரும்ப போய் படி 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 எப்பம் பார்த்தாலும் படி. நெசமா மண்டையில் ஏறும்னு நினைக்கிறியே? காலையிலிருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் படிச்சா பெரிய ஆள் ஆயிரலாம் அப்படின்னு உங்களுக்கு எந்த கிறுக்கு பையன் சொல்லி கொடுத்தானே தெரியல. உண்மையில் அறிவுபூர்வமான ஆராய்ச்சி என்ன சொல்கிறது தெரியுமா? விளையாண்டு கொண்டே படிக்கிற பிள்ளைகள் தான் படிப்பிலே முன்னேறுகிறார்கள். முன்னேற்றம்னா என்ன அர்த்தம்? சிந்திச்சு படிக்கிறான்னு அர்த்தம், மூளையில விளங்கி படிக்கிறான்னு அர்த்தம். விளையாடாம உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறானே அவன் விளங்கி படிக்கல, சும்மா மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஒன்றும் புரியாது. அவன் மார்க் வாங்குவான், ஆனால் வாழ்க்கையில் ஜெயிக்கவே மாட்டான். குறித்து வச்சுக்கோங்க. 10th ஃபர்ஸ்ட், 12th ஃபர்ஸ்ட், கோல்டு மெடலு, தமிழகத்திலே முதல் மாணவர், இந்தியாவிலே முதல் மாணவர் அப்படிமா. ஒரு 10 வருஷம் கழிச்சு அவனுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. ஏப்பா 10ஆம் கிளாஸ் படிக்கும் போதே தமிழ்நாட்டிலே முதல்ல வந்தவன் 10 வருஷம் கழிச்சு பெரிய ஆள் ஆயிருப்பானே. என்னடா செய்யலாம் பார்த்தா ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் 45,000 ரூபாய்க்கு வேலை பார்த்துட்டு உட்காந்துருப்பான். 10ஆம் கிளாஸில் ஃபெயிலாக போன கலைஞர் மாதிரி ஆளை எடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கே சட்டம் போட்டு ஆட்சி பண்ணிக்கிட்டு இருப்பார். இந்த விவரமெல்லாம் புரியாமல் அவனை விளையாட விடாமல் சிந்திக்க விடாமல் டியூஷனுக்கு போட்டு அது ஒரு பக்கம், அதை விட்டுருவோம். அது சாயங்கால சீரியல். காலையில் கணவன்மார்களை வேலைக்கு அனுப்பி விட்டு 9 மணிக்கு ஆரம்பித்தா மதியம் 3 மணிக்கு பெட்டை போடுற வரைக்கும் ஓடுற சீரியல் என்னது? வாங்க சமைக்கலாம், வாங்க திங்கலாம். அதை போட்டு இதை கலக்க வேண்டியது, இதை போட்டு அதை கலக்க வேண்டியது, என்னத்தையாவது ஒன்று கிடக்க ஒன்று செஞ்சு. மெடிக்கல்ல எல்லாம் மருத்துவ உலகத்தில் பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் என்றால் எலிகளைத்தான் பயன்படுத்த வேண்டும்னு வச்சிருக்கலாம். ஆனால் குடும்பத்தில் பரிசோதனைக்கு இந்த ஆம்பளைங்க தான் கிடைச்சான். செஞ்சு கொடுத்து அவனை டெஸ்ட் பண்ண வேண்டியது. எப்படி இருக்கு எப்படி இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லவா முடியும்? நாளைக்கு செஞ்சு தரணுமே. அந்த கட்டாயம் வேற பல வீடுகளில் கொடுமை. இதெல்லாம் எதற்கு? அவள் தின்பதற்கா? அவள் மட்டுமே ருசியாக உண்டு மகிழ்ச்சியாக இருப்பதற்கா இத்தனை சீரியல்களை பார்த்து பார்த்து சமைக்கிறாள்? சமைத்து விட்டு அந்த சமையலை தூக்கி பரிமாறிவிட்டு பரிமாறிய பொழுது முதல் வாய் எடுத்து கணவன் வாயிலே வைக்கிற பொழுது அவனுடைய முகத்தினுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கிறது என் முகத்தை உற்று பார்த்து கொண்டிருக்கிறாளே. உன்னுடைய சுவைக்காக, உனக்கு சுவையான உணவு வழங்க வேண்டும் என்பதற்காகத்தானே இப்படிப்பட்ட வேலையை செய்கிறாள். இந்த சமையலுக்கு நீங்கள் கொடுத்த காசு என்ன? கொடுக்க வேண்டாமா? துணி துவைக்கிறதுக்கு கொடுக்க மாட்டிய, சமையல் பண்றதுக்கு கொடுக்க மாட்டிய, வீடு சுத்தமாக வச்சிருக்காள். நீ குடியிருக்கிற வீடு சாயங்காலம் வந்த உடனே குப்பை கூலமாக இருந்தா புருஷனுக்கு நிம்மதி இருக்காத என்பதற்காக வேண்டி வீட்டை தொடச்சி விதிவிலக்கு சிலது இருக்கும். நீங்கள் அறையெல்லாம் கொண்டு வரக்கூடாது. இந்த மாதிரி இந்த வீட்டுக்குள்ள வந்து மாதிரி குப்பையாக கிடக்குன்னு பொம்பளை இருக்க வீட்டையே காட்டுவீங்க, அது விதிவிலக்கு சிலது. பெரும்பாலும் சுத்தப்படுத்துகிறார்களே, அந்த சுத்தமாக வீட்டை பராமரிப்பதற்காக நீங்கள் கொடுக்க வேண்டுமா? அவர்களிடமிருந்து நீங்கள் பெற வேண்டுமா? அவ்வளவு ஏன் திருமணம் முடிகிற நேரத்தில் அந்த நிமிடத்தில் இருந்து கணவனுக்காக வேண்டி ஒரு பெண் செய்ய துவங்குகிற தியாகங்கள் கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். உன்னை மணக்கிறேன், உனக்கு மனைவியாக வர சம்மதிக்கிறேன் என்று கையெழுத்திட்டு ஒப்பந்தம் செய்து கொண்ட ஒரே காரணத்திற்காக தன்னுடைய பெற்றோரை விட்டு, உற்றாரை விட்டு, உறவினர்களை விட்டு, அண்ணன் தம்பிகளை விட்டு, தன்னுடன் படித்த தோழிகளை விட்டு, தான் பிறந்து வளர்ந்த ஊரை விட்டு, மனம் செய்து கொண்ட கணவனுடைய வீட்டை தேடி தெருவிட்டு தெரு மாறி, ஊர் விட்டு ஊர் மாறி, மாவட்டம் விட்டு மாவட்டம் மாறி, மாநிலம் விட்டு மாநிலம் மாறி, ஏன் சில நேரங்களில் நாடு விட்டு நாடு மாறி. கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க. இதெல்லாம் சாதாரண சொல்லி கடந்து போகிற தியாகமா? ஒரு 5 வருஷம் ஒரு இடத்துல குடியிருந்துட்டோம்னா அந்த இடத்த விட்டு மாறி போகிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. வீட்டில் தண்ணி பிரச்சனை இருக்குது, சாக்கடை அடைச்சிக்குது, ஏராளமான சிக்கல் இருக்குது. வீடு மாதிரி அடுத்த தெருவுக்கு போயிட்டா நல்லா இருக்கும்னு அங்கே வீடெல்லாம் நல்ல சீப்பான ரேட்டுக்கு கிடைக்குதுன்னு தெரிஞ்சால் கூட 5 வருஷமாக இருந்துட்டோம், பக்கத்து வீட்டோட பழகிட்டோம், பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்கு சேர்ந்து விளையாடுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே தான் இருக்கிறாங்க, எனவே இந்த இடத்தை விட்டு வர முடியாது என்று இடம்பெயர்வதற்கு தயங்குகிறோமே. ஆனால் 15 ஆண்டு காலம், 18 ஆண்டு காலம், 20 ஆண்டு காலம் அவர்கள் பிறந்து வளர்ந்து அவருடைய சொந்த பூமியை விட்டு மனம் செய்து கொண்ட நம்மோடு நம்முடைய ஊருக்கு பயணிக்கிறாளே, இது தியாகம் இல்லையா?
இதற்கு நாம் என்ன கைமாறு செய்கிறோம்? யோசித்து பாருங்கள். ஒரு கைமாறு இருக்கணுமா வேண்டாமா? ஒன்றும் கிடையாது. சரி, வந்த இடத்தினுடைய நிலைமை எப்படி? அத்தனை பேரையும் அனுசரிக்க வேண்டும். கல்யாணம் முடிச்சு மாமியா வீட்டுக்கு வந்தாச்சு, கட்டிய கணவன் மட்டுமா அவள் பராமரிக்குவதற்கு தேவையான சொந்தம்? அந்த வீட்டில் 5 பேர் இருப்பான், 5 தினசா இருக்கும். 5க்கும் அவள் அதற்கு தகுந்தால் போன்று வளைந்து நெளிந்து. மாமிக்கு சுகரு, அதனால சக்கரை ஆகாது, தனியாக டீயை போட்டு சக்கரை கலக்காம மாமிக்கு. மாமாவுக்கு பிரஷரு, உப்பு ஆகாது, உப்பு போடாம தனி சோறு. ஒவ்வொருவரையும் கவனிக்க வேண்டுமே. இவளுடைய வீட்டில் இவள் ஒரு டேஸ்டில் சமைத்திருப்பாள், சாப்பிட்டு பழகி இருப்பாள். ஆனால் கணவன் வீட்டுக்கு போனதுக்கு பிறகு அவர்கள் எப்படி சாப்பிடுகிறார்களோ அதற்கு இவள் பழகி கொள்ள வேண்டும். எந்த வீட்டிலையாவது நான் கேட்குறேன், மருமகன் வந்த பிறகு மாமா மாமி 2 பேர் மட்டும் இருக்கிறாங்க, அல்லது மாமியார் மட்டும் இருக்கிறாங்க, ஒரே ஒரு வீட்டில் ஆம்பளை பிள்ளை மட்டும் கட்டி கொடுத்து அங்கே போயாச்சு. போனதுக்கு பிறகு மாமிக்கு சமைச்சு போடும்போது, என்னம்மா சமைச்சிருக்க? எங்கள் வீட்டில் இப்படிலாம் சமைக்க மாட்டோமே, காரம்லாம் அதிகம் சாப்பிட மாட்டோமே அப்படின்னு சொன்னா, அப்படியா மாமி, கொஞ்ச நாள் சாப்பிடுங்க பழகி போயிடும் அப்படின்னு எந்த மருமகளாக சொல்லியிருக்காளா? மாமி அட்வைஸ் பண்ணுவாங்க, எப்படி? கொஞ்ச நாள் காரத்தை குறைச்சி சாப்பிடு, உனக்கு பழகி போயிடும். இவ தான் பழகணும், அவங்க பழக மாட்டாங்க. நாங்கள் ஏன் பழகணும்? நீ தான் அடுத்த வீட்டில் வந்திருக்க, எங்களுக்கு தகுந்த மாதிரி நீ மாறிக்க. இவ சீனியை அள்ளி கொட்டி டீ குடிச்சு வீட்டில் பழகிருப்பான். அங்கே வீட்டில் இருக்கிறவங்க பூரா பேஷண்ட்டாக இருப்பான், எல்லாம் சுகர் கேஸாக உட்காந்துருக்கும். சக்கரை போடாமல் டீ குடிச்சு குடிச்சு பழகினவனுக்கு சக்கரை போடாமல் டீ குடிக்கிறது மாதிரியான ஒரு சோதனை உலகத்தில் வேற ஒன்றும் இருக்காது. அப்பா எப்படித்தான் இந்த டீயை வாயில் வைக்கான உழவு தெரியலையே அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். ஆனால் வேறு வழி இல்லை. முதல் நாள் கசக்கும், 2ஆம் நாள் கசக்கும், 4 நாட்களுக்கு கசக்கும். குடித்து குடித்து பழகியாவது சர்க்கரை போடாமல் டீ குடிப்பது எப்படி என்ற கலையை அவள் கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர, அவர்களுக்காக இவள் மாற வேண்டுமே தவிர, இவளுக்காக அங்கிருக்கிற யாரும் தங்களை மாற்றிக்கொள்ள போவதில்லை. இந்த தியாகத்திற்கு நாம் கொடுத்த மதிப்பு என்ன? இந்த இழப்பு நாம் செய்த நஷ்டஈடு என்ன? சரி, கணவன் மனைவி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்களே, அந்த மகிழ்ச்சியின் பிரதிபலனாக அவருடைய வயிற்றிலே ஒரு சிசு உருவானது. அந்த சிசுவை சுமந்து பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்குகிற இந்த பருவத்திலே ஒரு பெண் படுகிற கஷ்டத்தில் கணவன் எத்தனை சதவீதத்தை பங்கெடுத்தோம்? சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்றும் சொல்ல முடியாது. ஆணும் பெண்ணும் இன்பமாக இருந்தோம். அதிலே கணவனுடைய பங்கு இன்பம் மட்டுமே. ஆனால் மனைவியுடைய பங்கு, புள்ள மட்டும் பிறக்கலன்னு வச்சுக்கோமே, வீட கர்பலாவா மாறிடும். எந்த சனியின உணவு கட்டுன்னு தெரியலையே, புள்ள பிறக்க மாட்டேங்கிற. மாப்பிள்ளை பற்றிய பேச்சே கிடையாது, பொண்ணை பற்றி மட்டும்தான் பேச்சு. மலடி, புள்ள பிற தகுதி இல்லாதவ, புள்ள இல்ல. புள்ள என்பது அல்லாஹ் கொடுப்பது, விரும்பியவர்களுக்கு அவன் கொடுப்பான். அவன் நாடியவருக்கு ஆண் மக்களை கொடுப்பான், பெண் மக்களை கொடுப்பான். நாடியவர்களை பிள்ளை பேர் அற்றவர்களாக மாற்றி விடுவான். அனைத்தும் அல்லாஹ்வுடைய கைவசத்திலே இருக்கிறது. ஆனால் பிள்ளை பேர் இல்லை என்று சொன்னால் அந்த பெண்ணை என்ன பாடுபடுத்துகிறது இந்த சமூகம்? அந்த பிள்ளைய வயிற்றில் வச்சு வளர்கிற காலத்திலே எத்தனை சிரமங்கள். தலை சுற்றி விழுவாள். ஒரே ஒரு நாள் தலை சுற்றி விழட்டுமே, ஆம்பளை ஆஸ்பத்திரியில் தூக்கி போட்டு பார்க்குற மருத்துவம் என்ன? மூளையை ஸ்கேன் எடு, எம்ஆர்ஐ எடு, அதை பண்ணு இதை பண்ணு, 4 லட்சம் ரூபா காலி பண்ணி வீட்டுக்கு தூக்கிட்டு வருவானுவா. ஆனால் இவன் வயிற்றிலே குழந்தை வளர்கிற பொழுது மூளைக்கு செல்லுகிற இரத்த ஓட்டம் குறைந்து மயக்கமுற்று கீழே விழுகிறாள். 10 மாத காலங்களில் வித்தியாசமான வாழ்க்கை அனுபவங்களை அவள் காணுகிறாள். கைகால்கள் பல பேருக்கு வீங்கி போகிறது. உடலிலே அலர்ஜியை போல பல பேருக்கு கொப்பளங்கள் வந்து விடுகிறது. வீட்டிலே தாளிக்கிற வாடை வந்தால் குமட்டி கொண்டு வாந்தி எடுக்கிறாள். எதுவெல்லாம் விரும்பி சாப்பிடுவாளோ அந்த உணவெல்லாம் மாறி போய் எதை மக்கள் விரும்ப மாட்டார்களோ அதையெல்லாம் உணவாக உட்கொள்ள ஆரம்பிக்கிறாள்.
உடம்புக்கு புளிப்புச்சத்து ஆகாது, அதிகமாக புளிப்பு திங்க விட மாட்டாங்க. ஆனால் அந்த நேரத்தில் புளியும் மாங்காயுமே சாப்பாடு. போர்டில் எழுதி போடுற சாக் பீஸ் சாப்பாடு. வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுவா சாக் பீஸ் தூக்கி வாயில் வச்சு தின்றும். மண்ணெல்லாம் திங்கும்போது சின்ன பிள்ளைகளுவா அதை அந்த விரட்டுவோம். குச்சியை திங்காத, சாக் பீஸை திங்காத, மண்ணெல்லி திங்காத. மண்ணை குலைத்து சாப்பிடுகிற பெண்கள் இருக்கிறார்கள் கருவுற்ற நேரத்தில். கேட்டால் அதைத்தான் திங்கணும் போல இருக்கு, இதைத்தான் திங்கணும் போல இருக்கு. இந்த கன்றாவியை சாக் பீஸை, குச்சியை, மண்ணை, மாங்காயை, புளியை, சத்தான பொருட்கள் உள்ள இறங்க மாட்டேங்குது. என்ன பண்றது? ஓட முடியல, நடக்க முடியல, மாடிப்படிகளில் ஏற முடியல, இறங்க முடியல, உருண்டு புரண்டு படுக்க முடியல. இந்த துன்பத்தை எல்லாம் தாங்கியது யார்? நம்முடைய வாரிசை பெற்றுத் தருகிற நமது மனைவி தானே. இந்த தியாகத்திற்காக வேண்டி ஒரு ஆண்மகன் செய்கிற கைமாறி என்ன? ஒரு பெண்ணை நிந்திக்கிற, கொடுமைப்படுத்துகிற ஒரு மனோநிலை வருமா? யோசிச்சு பாருங்க. இதையெல்லாம் ஒருத்தர் உட்கார்ந்து சிந்திச்சாங்கன்னா மனைவியை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுவான். அவளிடத்தில் போய் கேட்கணும்னு கனவுல கூட கற்பனை பண்ணி பார்க்க மாட்டான். சரி, குழந்தை பிறந்த பிறகு அவள் படுகிற துன்பம் கொஞ்சமா? பெற்றெடுக்கிற நேரத்தில் அவளுடைய உடலில் அனுபவிக்கிற வேதனை, மரணத்தினுடைய வாசல் படியை தொட்டு திரும்புகிறார் என்கிறார்கள் மருத்துவர்கள். மனுஷனுடைய உடம்புல வலியை தாங்குவதற்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கிறது. அதை டெல் என்ற அளவுகோலால் அளப்பார்கள். ஒன்னொன்னே அளக்கிறதுக்கு ஒரு அளவுகோல் இருக்குல்ல. கிலோகிராமு பருப்பு சீனி அளக்கிறதுக்கு கிலோகிராம்னு அளப்போம். பால் அளக்கிறதுக்கு லிட்டரில் அளப்போம். தூரத்தை அளக்கிறதுக்கு கிலோமீட்டர் அளப்போம். துணியை அளக்கிறதுக்கு மீட்டரில் அளப்போம். அதே மாதிரி மனிதனுடைய உடலில் ஏற்படுகிற வலியை அளப்பதற்கு டெல் என்ற அளவீடால் அளக்கிறார்கள். அந்த அளவை பற்றி சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார்கள், மனிதனுடைய உடலில் தாங்குகிற வலியின் அளவை குழந்தை பெற்றெடுக்கிற நேரத்தில் எந்த மனிதனும் அனுபவிக்காத வலியை ஒரு பெண் அனுபவிக்கிறாள். ஆனால் உலகம் அதுக்கு வச்சிருக்கிற பேர் என்ன தெரியுமா? இப்படி வலியோடு சிரமத்தோடு பெற்றெடுக்கிற குழந்தைக்கு சுகப்பிரசம்னு பேர் வச்சிருக்கான். எவ்வளவு கொடுமை பாருங்க. ஆரம்பத்தில் விவரம் தெரியாத காலத்தில் நான் அப்படித்தான் நினைச்சேன். சுகமா குழந்தை பிறந்துருச்சு போல இருக்கு, அதனால சுகப்பிரசம்னு வச்சிருக்கிறான். அதுக்கப்புறம் தான் அது சொல்லுது, வலியோடு பெற்றெடுத்தா அதுக்கு பேர் சுகப்பிரசவம், வலி இல்லாமல் அறுத்தெடுத்தா அதுக்கு பேர் ஆபரேஷன். அந்த வேதனை அனுபவித்தாலே பெண்களிடத்தில் கேட்டு பாருங்கள், அந்த வேதனை எந்த அளவிற்கு உச்சபட்சமானது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், வலிக்கிற அந்த நேரத்தில் கணவனை பற்றி ஒரு மனைவி என்ன நினைத்தால் என்று கேட்டு பாருங்கள், வேதனையின் அளவு புரியும். குழந்தையை பெற்றெடுக்கிற நேரத்தில் பக்கத்தில் புருஷன் நின்னா சங்க நெரிச்சு கொண்டு விடுவான். எல்லாம் இவனால வந்தது. அதான் அந்த 2 மணி நேரத்துக்கு பெரும்பாலும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்ம போகிறதே 4 மணி நேரம் கழித்து போகும். ஒரு 2 நாள் கழித்து போய் சந்திப்பார். அதுக்குள்ளே பிள்ளைய பார்த்த பிறகு சந்தோஷமாயிரும், மூடெல்லாம் மாறி போயிடும். வலியை அனுபவிக்கிற அந்த நொடி பொழுதில் ஒரு பெண்ணுடைய உள்ளத்தில் என்ன எண்ணம் வருகிறது? தான் நேசிக்கிற, விரும்புகிற தன்னுடைய கணவன் இவன் ஏன் என்னை திருமணம் செய்தான், இவனோடு என் வாழ்க்கை நடத்தினேன், எதற்காக குழந்தையை கருவுற்றேன், ஏன் இந்த பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டும் என்று நினைக்கிற அளவிற்கு அந்த கடைசி நிமிட வேதனை இருக்கிறது என்று சொன்னால் அதை வார்த்தைகளில் வர்ணிக்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவ்வளவு பெரிய துன்பத்தை அனுபவிச்சு பெற்றெடுத்தாலே, பெற்றெடுத்த பிறகு இந்த உலகம் அந்த குழந்தைக்கு சொல்லுகிற அடைமொழி என்ன? யாருடைய புள்ளன்னு கேட்டா ஹதீஜா பீவி, ஆயிஷா பீவி, பாத்திமா பீவி புள்ளனா சொல்றாங்க. பெத்தெடுத்த தகப்பன் இவன் என்று தகப்பன் பெயரால் அழைக்கிறது. ஸ்கூல்ல போய் பிள்ளை பேர் சேர்க்க போனா மாணவனுடைய பெயர் கீழே தானா பேனா. என்ன தானா பேனா? தகப்பனார் பேர் தான். அப்ப யாரு, அம்மா யாருன்னு ஒருத்தரும் கேட்குற மாதிரி தெரியல. கோர்ட்டில் கேஸெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ சில பொம்பளைங்க, நம்ம என்னைக்கு கோர்ட்டில் கேஸ் வந்துச்சு, என்ன எல்லா ஸ்கூல்லையும் எல்லா இடத்துலையும் அப்பா பேரை கேட்குறிய, இனிமே அம்மா பேரை கேட்கணும்னு.
அப்படி கேஸ் போட்டாலும் செல்லுபடி ஆகலை. அதெல்லாம் இல்லாமல் அம்மா அப்பன் பேர் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு உலகத்தில் தந்தையின் பெயரால் அந்த குழந்தை அழைக்கப்படுகிறானே, நம்முடைய வாரிசை இந்த உலகத்தில் பெற்றுத்தருவதற்காக அப்படிப்பட்ட சிரமங்களை கஷ்டங்களை அனுபவித்த இந்த பெண்ணிடத்திலே போய் நீ எனக்கு எவ்வளவு தருவாய் என்று கேட்பது கரும்பு தின்ன கூலி கேட்பதை போல் இல்லையா? அதை நியாயப்படுத்துகிறவர்கள் பணத்தின் மீது இருக்கிற பேராசையினால் வரதட்சணை கேட்கிறோம், தருகிறார்கள். நாங்கள் என்ன கொள்ளையா அடித்தோம் என்கிறார்கள். கொள்ளையடிச்சா மட்டும்தான் குற்றமா? திருடா மட்டும்தான் குற்றமா? அநியாயமாக ஒருவரை நிர்பந்தித்து கட்டாயப்படுத்தி பணத்தை பெறுவதற்கு பெயர் குற்றம் இல்லையா? கேட்டால் என்ன நியாயம்? நாங்கள் என்ன கட்டாயமா படுத்தணும்? கேட்டோம், தந்தாங்க. ஏண்டா தர்றான்? வேற வழி இல்லை. தரலாட்டி நீ கெட்டிக்க மாட்ட, அந்த பிள்ளையை நிம்மதியாக வாழ வைக்க மாட்ட. எல்லா வீட்லையும் வரதட்சணை கொடுக்கும்போது தாம் பிள்ளைக்கு கொடுக்கலாட்டி அதை குத்தி காட்டி பிள்ளைகளுடைய வாழ்க்கையை துன்பகரமாக மாற்றி விடுவீர்கள் என்பதற்காக கொடுக்கிறார்களே தவிர வரதட்சணையை பெண்ணை பெற்றவர்கள் என்று விரும்பியா கொடுக்கிறான்? ஒருமையில் விரும்பி கொடுக்கறது இல்லை, வேற வழி இல்லாமல் கொடுக்கிறார்கள். ஆனால் இவ்வளவு பெரிய தியாகங்களை செய்கின்ற ஒரு தியாகியாக போற்றப்பட வேண்டிய ஒரு பெண்ணுக்கு கொடுப்பது நியாயமா? பெண்ணிடத்தில் இருந்து பெறுவது நியாயம்? குழந்தை பிறந்த பிறகு உள்ள வாழ்க்கையாவது கற்பனை செய்து பாருங்கள். 10 மாச காலம் பிள்ளைய வயிற்றில் வச்சு பெத்தெடுத்தான், வேற வழி இல்லை. விரும்பினாலும் சரி, வாதம் பண்ணினாலும் சரி, என்னத்தை சொன்னாலும் அவ தான் பெத்தெடுக்க முடியும், ஆம்பளையால முடியாது. அல்ல அந்த ஆப்ஷன் ஆம்பளைக்கு கொடுக்கல தானே. புருஷன் முன்னாடி 2 பேரும் மாற்றி அவங்க விரும்பலாம், இவ பெற்றுக்கலாம், விரும்பலாம் அவன் பெற்றுக்கலாம், அப்படியே எல்லாம் வச்சிருக்கான். விரும்பினாலும் விரும்பாட்டியும் பொம்பளை தான் பெத்தாகணும், ஆம்பளை பெற்றுக்க முடியாது. பெண்ணுடைய வயிற்றில் அதற்குரிய ஏற்பாடுகளை செய்த இறைவன் ஆணுடைய வயிற்றில் வைக்கவில்லை. ஒருவேளை வைத்திருந்தால் தெரியும் எத்தனை பெண்கள் அந்த குழந்தைகளை தன் வயிற்றிலே சுமந்திருப்பார்கள் என்று. எல்லாம் முதல் குழந்தை பிறந்த உடனே எல்லா வீட்லையும் இந்த டாக்கு ஓடும். ஒரு குழந்தைய நான் பெற்றுக்கிட்டேன், ஒரு குழந்தைய நீ பெற்றுக்கிட்ட மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே புருஷங்காரன்ட்ட. இவனும் எனக்கும் அப்படித்தான் ஆசை, நீ கஷ்டப்படுறதை பார்த்தா நானும் அந்த கஷ்டத்தை சுமக்கலாமே. எதுக்கு? எப்படி சொன்னாலும் எப்படி எவ்வளோ கதை விட்டாலும் நடக்க போகிறது இல்லை, சொல்லித்தான் வைப்பமே ஒரு சந்தோஷத்துக்கு. அது சொல்லலாம், தப்பும் கிடையாது, மார்க்கத்தில் அனுமதியும் இருக்குது. புருஷன் பொண்டாட்டி யாருன்னா கூட குறைய விட்டு அடிச்சுக்கப்பான்ட்டாங்கிற சொல்லலாம். ஏன் விட்டு அடித்தா தான் நிம்மதியாக இருக்க முடியும். உண்மையை மட்டும் சொல்லுவேன்னு புருஷனோ பொண்டாட்டியோ 2 பேருக்கு இடையில இருந்தாங்கன்னா குடும்பமே நரகமாக போயிடும். குறித்து வச்சுக்கோங்க. அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அப்படி இப்படி மாற்றிக்கிட்டு ஓட்டி விடணும் வண்டியை. உன்ன மாதிரி பேரழகி என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை, சொல்லத்தான் வேணும். கண்ணாடி முன்னாடி நிற்கும் போது அவளுக்கே ஒரு டவுட் வரும், இவன் நெசமாக தான் சொல்லுதானா சும்மா சொல்லுதானா அப்படின்னு அவளுக்கே சந்தேகம் வரும். அப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் சொல்லி வை, காசா பணமா. அதே மாதிரி அவளும் சொல்லுவாள். குளிச்சுட்டு பெட்ரூமில் போய் நீட்டாக ட்ரெஸ்ஸை பண்ணிட்டு இன் பண்ணி அப்படி வந்து கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு சமையல் கட்டில் இருக்கிற பொஞ்சாதி பார்க்கட்டும்னு தொண்டையை கணப்பாரு பாருங்க அப்படின்பார். எதுக்கு? இந்த ட்ரெஸ்ஸை பார்த்து அந்த அம்மா கமான் கொடுக்கணுமா, மச்சான் சூப்பரு அப்படின்னு அவன் சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. அப்படித்தான் சொல்லணும். ஏன்? பார்க்க கன்றாவியாக இருந்தாலும் அங்கங்கே சதை தொங்கிக்கிட்டு இருந்தாலும் மாமரிய தொப்பை முன்னாடி வந்து கிடந்தாலும் உங்களுக்கு இந்த தொப்பை தாங்க அழகு. எவனுக்காவது தொப்பை அழகாக இருக்குமா உலகத்தில்? ஆனால் எல்லா வீட்லேயும் பொஞ்சாதிக்காரி தொப்பை தான் அழகு அழகுன்னு ஐஸ் வச்சே அவனை சாகடிச்சு போடுறான். குனிஞ்சு காலுக்கு கீழே இருக்கிற இந்த காசை எடுனுச்சுன்னா எடுக்க முடியாது. உன் கால் பெருவிரலை பாருன்னு சொன்னால் பார்க்க முடியாது. மேலே ஏறுறதுக்கு இறங்குறதுக்கு அந்த தொப்பையை வச்சு நேற்று நான் வந்துக்கிட்டு இருக்கும்போது 2 வீலர் ஒரு ஆள் போய்கிட்டு இருக்கிறாரு. எப்படி போகிறாரு அப்படின்னா தொப்பையை தூக்கி அந்த பெட்ரோல் டேங்க் மேலே போட்டுட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காரு. யாப்பா எம்மாம் பெருசுன்னு மனுஷனுக்கு அசராமல் உட்காந்துருக்காரு ஜம்முன்னு புல்லட்ல. ஆனாலும் வீட்டம்மா அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது, மார்க்கத்தில் குற்றமாக சொல்லப்படலை. கணவன் மனைவியினுடைய அந்த இல்லற இன்பத்தை பெருக்கிக் கொள்வதற்காக இப்படி மார்க்கத்தில் குழந்தையை பொறுத்தவரை பெண்ணு தான் பெற்றெடுக்க வேண்டும் என்ற நிலையை அல்லாஹ் உண்டாக்கி வைத்திருக்கிறான்.
சரி, பெற்ற பிறகு வளர்ப்பதை பொறுத்தவரை பெண்ணால் வளர்த்தாக வேண்டும் என்று கட்டாயமா? ஆம்பளையே வயிற்றுல அப்படி இருந்தா நானும் சுமந்திருப்பேன் 10 மாசமும் டைலாக் விட்டானே அவன்கிட்ட. வயிற்றுல வச்சு சுமக்கிற பாக்கியம் தான் கிடைக்கல, பெத்த பிறகு தோல்ல போட்டு சுமக்கிற பாக்கியமாக இருக்குது. நீ வளன்னு சொல்லி பாருங்க. சாப்பாடு நீ ஊட்ட, சேலஞ்சா எடுத்து செய்ய பார்க்கலாம். எத்தனை ஆண்களால் முடியும்? 1 மாத காலத்திற்கு 1 வயசு பயலை 1 மாசத்துக்கு நான் வளர்த்து ஆளாக்குறேன், நீ உங்க அம்மா வீட்டுக்கு போ அப்படின்னு சவால் விட்டு 1 மாசத்துக்கு உங்க பிள்ளைய வளர்த்துருங்க பார்க்கலாம். 1 மாசம் என்ன, 1 நாள். ஏதோ எங்கள் அண்ணன் வந்திருக்கான், தம்பி வந்திருக்கான்னு திடீர்னு ஒரு நாள் பிள்ளைய விட்டு அம்மா வீட்டுக்கு போயிடுவான். பெரும்பாலும் பிள்ளைய விட்டுட்டு போகிறதுக்கு யாரும் சம்மதிக்கிறது இல்லை. ஏன்? 1 நாள் போனாலும் சரி, 1 நாள் கூட இவனை வச்சுக்கிட்டு நம்மளால் காலம் கழிக்க முடியாது. அவனுக்கு நல்லா தெரியும். 1 நேரம் சாப்பாட்டு விட முடியுமா? ஒரே 1 நேரம் மதிய சாப்பாடு. இன்னைக்கு திருப்தியாக பிள்ளைக்கு சண்டை போடாமல், பிள்ளைய நிம்மதியாக டென்ஷன் ஆகாமல் சாப்பாடு ஊட்டுன்னு சொல்லி பாருங்க. 1 நேரம் சாப்பாடு ஊட்டுறதுக்குள்ள பிள்ளைய பெற்று வச்சிருக்க, சனியனை பெற்று வச்சிருக்க. நீ ஒரு இடத்துல உட்காந்து திங்கான பாரு, சுற்றிக்கிட்டே இருக்கான். ஒரு வாய் கொடுக்க வேண்டியது, வண்டியை எடுத்துட்டு வண்டி ஓட ஆரம்பிச்சிடும் வீட்டுக்குள்ளே. பெரிய வீடாக இருந்தால் கேட்கவே தேவையில்லை. மேலே ஏறுவான், கீழே இறங்குவான், மெத்தையில் ஏறுவான், டிவிக்குள்ளே உழைவான், என்ன வேலைலாம் செய்ய முடியும், எல்லா வேலையும் செய்வான். இவன் சாப்பாடு தண்ணியை வச்சுக்கிட்டு எங்க வா ஒரு வாய் வாங்கிட்டு போ, ஒரு வாய் வாங்கிட்டு போ. அவன் எங்கே வர? கடைசியில் என்ன பண்ணுவான்? பொறுத்து பார்ப்பான், சாப்பாடு ஊட்ட முடியாது. அவனும் வரமாட்டான், நேராக எந்திரிச்சு போவான். சட்டையை பிடிச்சி இழுத்து மண்டையில் நங்கு கொட்டு வச்சு இழுத்து கொண்டு உட்கார வச்சு திங்கியா இல்லையா அப்படின்னு அப்படியே உருண்டையை பிடிச்சி வாயில் அடிக்க வேண்டியது. ஓடு ஒப்பாரி வைப்பாங்க. ஆனால் ஒரு பெண்ணிடத்தில் எத்தனை நாட்கள் அந்த பெண் தன்னுடைய குழந்தைக்கு உணவு ஊட்டுகிறார், என்றைக்கு அந்த குழந்தையை அடித்து துன்புறுத்தி இருக்கிறார். பேசுவாள், சத்தமிடுவாள். ஆனாலும் கூட ஒரு நாளைக்கு சாப்பாடு ஒரு வாய் ஊட்டிய உடனே அவன் 1 ரவுண்ட் அடிப்பானே, இவன் தட்டையை தூக்கிட்டு பின்னாடி 10 ரவுண்ட் அடிப்பான். ஒரு நிலாவை 1000 தடவை காட்டுவான். ஏன்னா இருக்கிற ஒரே ஒரு நிலா, ஒரு 7-8 நிலா இருந்தாலும் இங்கிட்டு ஒரு நிலா அங்கிட்டு ஒரு நிலாங்கலாம். இருக்கிறது 1. நிலா ஓடிவா பாட்டும் ஒரே ஒரு பாட்டு தமிழ்நாட்டுக்கு. எத்தனை பேர் புதுசா பாட்டெல்லாம் எழுதி வச்சிருக்கான் நிலாவுக்கு. வெண்ணிலவே வெண்ணில என்னெல்லாமோ எழுதி வச்சிருக்கான். ஆனா நம்ம அம்மாமாருக்கு நிலா ஓடிவாவை தவிர வேற எந்த பாட்டாவது தெரியுமா? ஒரு பாட்டும் தெரியாது. தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்? அந்த ஒரு பாட்டு அவன் பெரியவனா வளர்ற வரைக்கும் போதும். எத்தனை தடவை படித்தாலும் கேட்டுக்கிட்டே இருப்பான். அங்க பாரு நிலா, ஆமா எதை சொன்னாலும் வித்தியாசமா பார்ப்பான். ஏன்? அவனுக்கு உலகத்திலே பார்க்கிற அனைத்தும் புதுமை, எல்லாம் வித்தியாசம். பார்த்ததையும் திரும்ப பார்த்தாலும் வித்தியாசம். ஒரே நிலவை அங்க பாரு நிலா, ஆமா ஒரே ஒரு உருண்டை உள்ள தள்ளிட வேண்டியது. ஒரு ரவுண்ட் அடிச்சு வருவான், அங்க பாரு நிலா, திரும்ப ஆமா அடுத்த உருண்டை உள்ள தள்ளிட வேண்டியது. ஒரு நாளுக்கு உணவு ஊட்டுவதிலே அந்த பெண் எத்தனை மணி நேரத்தை செலவிடுகிறார்? இந்த துன்பத்தை நாம் தாங்கினோமா? இரவு நேரத்தில் குழந்தைகள் அழுதுபடுத்துகிற பாட்டையாவது பெண்களுக்கு கொடுக்க வேண்டாம், நான் சுமந்து கொள்கிறேன் என்று இரவு நேரத்தை நிம்மதியாக தூங்குவதற்கு ஏற்பாடு செய்தோமா? 10 மணிக்கு படுப்பான், எல்லாம் வீடு முடிஞ்சிச்சு. 10 மணி 11 மணிக்கு சாமான் பாத்திரத்தில் எல்லாத்தையும் கழுவி வச்சு வீட்டை கிளீன் பண்ணிட்டு பெட்டில் போய் படுத்தாச்சு. 11 மணிக்கு அழுவான். 1 மணி நேரம் ஆயிருக்காது. விச்சு 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 விச்சுன்னு சத்தம். உடனே எந்திப்பான். என்னாச்சு தெரியலையே, புள்ள அழுவுத, பசிக்கு அழுகுறான் போல இருக்கு. பால் கொடுத்து படுக்க வைப்பான். அடுத்து ஒரு 2 மணி நேரம் தூங்கி இருக்க மாட்டான், திரும்ப அழுவேன். இப்போ தானே எந்திரிச்சோம் அப்படின்னு அலட்சியப்படுத்துவாளா? 2 மணி நேரத்திற்கு பிறகு மீண்டும் அழுகையா, மீண்டும் எழுகிறான். என்ன ஆச்சு தெரியலையே, கொசு கடிச்சிருச்சு போல இருக்குது அப்படின்னு கொசுவத்தி ஏற்றி வை, கொசு வலையை போட்டு வை, அதுக்கப்புறம் படுப்பான். அடுத்து 2 மணி நேரம் ஆகாது, திரும்ப அழுக. ஒரு இரவிலே எத்தனை தடவை விழித்து 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 5 தடவை 6 தடவை 7 தடவை, சில நேரத்தில் இரவுகளுக்கு அழுகை. என்னைக்காவது ஒரு நாள் பகல் நேரத்தில் வீட்டில் கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாகி இரவுல கொஞ்சம் அலுப்பு கூடி போய் புள்ள அழுவுற சத்தம் கேட்கறது கூட காதில் விழாமல் அவ தூங்கிக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்குவோம்.
கூட கொஞ்ச நேரம் புள்ள அழுதுட்டாம்னா தப்பித்தவரி மைனர் முடிச்சிருவேன் மாப்பிள்ளக்காரர். சரி, டெய்லி அவ பார்க்குறான், எப்போ பார்த்தாலும் புள்ள அழுதுகிட்டு இருக்கான். இன்னைக்கு ஒரு நாள் அசந்து தூங்குறான். சரி, என்னன்னு நம்ம பார்ப்போமே, பசிக்குதான ஒரு பால் டப்பா இருக்குது, பால் புட்டி எடுத்து நம்ம கொடுப்போமே, அல்லது தோலை தூக்கி போட்டு அப்படியே தெருவில் ஒரு ராத்திரிட்டு வந்து பிள்ளைய படுக்க வைப்பவே, அல்லது தொட்டில் 2 இழுப்பு இழுத்து விடுவோமே. ஒன்றும் செய்யறது கிடையாது. ஒன்னே ஒன்று செய்வார். என்ன செய்வார்? முதுகுக்கு பின்னாடி படுத்து கிடக்கிற பொஞ்சாதிய ஒரு தட்டி தட்டி, எல்லாம் மைமுனா எந்தி புள்ள அழுவுதான் என்னான்னு பாரு. ரொம்ப முக்கியமான வேலை. பிள்ளைய பாதுகாக்கிறான், வளர்க்குறான். ஐயோ புள்ள அழுவுதானே, என்ன பண்ணுறது? புள்ள அழுவுதானே, என் தோலை தூக்கி போட்டு பிள்ளை அழுவை அமர்த்துவியா? அதை விட்டுவிட்டு என்னைக்காவது ஒரு நாள் விவரம் தெரியாமல் உடல் அசதியில் தூங்கி கொண்டிருந்தாலும் சரி, இன்றைக்கும் நீதான் உன் மகனை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவளிடத்திலே பிள்ளையை ஒப்படைத்து விட்டு குப்புறப்படுத்தி தூங்குறிய, நியாயமா? இந்த சிரமங்களை எல்லாம் சுமக்கிற பெண்ணிடத்திலே போய் பணம் கேட்பது நியாயமா? உன்னுடைய மகளும் மலஜலம் கழிக்கிற அந்த அசுத்தத்தை சுத்தம் செய்கிறாளே ஒவ்வொரு நாளும். இவர் மேல ஒரு நாள் செஞ்சிருச்சுன்னா, அப்பா இந்த மூஞ்சி கை காலும் போற போக்க பார்க்கணுமே. 1.5 வருஷம் 2 வருஷம் பிள்ளைய பெற்றவ போட்டிருக்க துணியை பார்த்தா எப்போ பார்த்தாலும் பங்கரையாவே இருக்கிறாயா? தூக்கி வச்சா மோன்றுவான், மலஜலம் கழிச்சிருவான். எதுக்கு நல்ல ட்ரெஸ் உடுத்திக்கிட்டு? எவ்வளவோ நவீன வசதிகள் வந்த பிறகும் கூட என்ன வசதி வந்திருக்குது? உள்ளுக்குள்ள என்ன போனாலும் சரி, வெளியே சிம்டம் கூட தெரியாத அளவுக்கு உள்ளே அரெஸ்ட் பண்றதுக்கு எத்தனையோ நாப்கின் கொண்டு வந்துட்டான். அதை கூட எத்தனை பெண்கள் பயன்படுத்துகிறார்கள். வெளியில போகும்போது, பயணத்தில் போகும்போது, பள்ளிவாசலுக்கு போகும்போது நாப்கின் யூஸ் பண்ணுவோம். வீட்டில் பேசாம இருந்து வைக்கட்டும், நான் தொடச்சிக்கிறேன், நான் கழுவிக்கிறேன், நான் ஆடையை சுத்தப்படுத்திக் கொள்கிறேன் என்று சொல்லி அந்த சிரமத்தையும் தன் தோள் மேல் சுமந்து கொள்கிறாளே, அப்படிப்பட்ட தியாகிக்கு கொடுப்பது நியாயமா? அவரிடமிருந்து பெறுவது நியாயமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். நியாயம் என்ற கோணத்தில் சிந்தித்தால் கூட பெண்ணுக்கு கொடுப்பது நியாயமே தவிர அவரிடமிருந்து கடுகளவு பணத்தை பெறுவதும் கண்டிப்பாக நியாயம் கிடையாது. அதை தாண்டி சமூக பார்வை, அது பெரிய வித்தியாசமான பெரும்பார்வை. இந்த வரதட்சணையினால் சமூகத்தில் எழுந்திருக்கிற கொடுமை, ஆண் பெண் உறவுகளுக்குள் நிகழ்ந்து கொண்டிருக்கிற சிக்கல், எத்தனையோ படுகொலைகள், தற்கொலைகள், எத்தனையோ மனிதர்களை பிச்சைக்காரர்களாக மாற்றிய வரலாறு ஒன்றா இரண்டா? நீங்கள் வரதட்சணையினால் பெண்களுடைய திருமணத்தை, ஆண்களுடைய திருமணத்தை சிரமமாக்குகிற பொழுது அந்த பணத்தை புரட்ட முடியாமல் பெண்களுடைய திருமண வாழ்க்கையை தள்ளிக்கொண்டே போகிறது. வர்றவெல்லாம் பணம் கேட்குறான், கொடுக்கறதுக்கு காசு இல்லை. 15 வயசுல வீட்டில் உட்கார்ந்தவ 16 ஆச்சு, 17 ஆச்சு, 18 ஆச்சு, 20 ஆச்சு, 25 ஆச்சு, 27 ஆச்சு. இவளோடு பிறந்தவர்கள், இவளோடு படித்தவர்கள் யார் யாரையெல்லாமோ திருமணம் செய்து கொண்டு கணவன்மாரோடு கையில் ஒரு புள்ள, தோளில் ஒரு புள்ள, பைக்கில் புல்லட்டில் உட்கார்ந்து புருஷ முஞ்சாதியோட பயணம் செய்து கொண்டிருக்கிற பொழுது ஏழை குடும்பத்திலே பிறந்து விட்ட ஒரே காரணத்திற்காக 27 வயது வரை, 30 வயது வரை தாம்பத்திய இன்பத்தை அடைய முடியாமல் எத்தனை பெண்கள் வீட்டிலே அடங்கி முடங்கி அழுது கொண்டிருக்கிறார்கள். கொடுமை இல்லையா? இந்த கொடுமைக்கு சமூகம் தீர்வு காண வேண்டாமா? பணம் கிடைக்கிறது என்று சொல்லி அத்தனை பேரும் வாங்கி அதை பயன்படுத்தி கொண்டிருந்தால் நாம் எல்லாம் மனிதர்களா? நம்மோடு வாழுகிற ஒரு சக மனுஷி இப்படிப்பட்ட துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாளே, அதை தீர்ப்பதற்கு நான் என்ன செய்தேன் யோசிக்க வேண்டாமா? ஒரு ஜமாத்துடைய நிர்வாகம் என்ன செய்தது யோசிக்க வேண்டாமா? ஒரு தனி மனிதனுடைய பங்கு என்ன யோசிக்க வேண்டாமா? அதிலேயும் இன்றைக்கு இருக்கிற சமூக அமைப்பிலே திருமண வாழ்க்கையை தள்ளி போய் தாம்பத்திய இன்பத்தை தள்ளி தள்ளி நாட்கள் கடந்து சென்றதென்றால் ஒரு ஆண் ஒரு பெண் யாராக இருந்தாலும் தன்னுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்கிற சூழல் இருக்கிறதா? அது கூட இல்லை. எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது? எங்க பார்த்தாலும் ஆபாசம், காமம். முந்தியெல்லாம் இப்படிப்பட்ட கொடுமை கிடையாது. அரைகுறை ஆடையோடு, அரைகுறை பாடலோடு வீட்டில் நடு வீட்டில் டிவி தூக்கி உட்கார வச்சிருக்கிறோம். எந்த சேனலை திருப்பினாலும் சரி, எப்போ பார்த்தாலும் ஒரு டான்ஸு, ஒரு குத்தாட்டம்.
அது சிறியவராக இருந்தாலும் பெரியவராக இருந்தாலும் யாருக்கான நிகழ்ச்சியாக இருந்தாலும் எல்லாவற்றிலையும் விரசம், ஆபாசம். சின்ன பிள்ளைங்க நிகழ்ச்சிங்க, மானாட மயிலாட. மானும் மயிலும் எப்படி ட்ரெஸ் இல்லாமல் ஆடுமோ அதே மாதிரி ஆட விடுதான். சரியா தான் பேர் வச்சிருக்கான். சின்ன குழந்தைகளுடைய முகத்தில் விரசம், ஆபாச வார்த்தைகளை அப்படியே ஆபாச உணர்ச்சிகளோடு பாடலை படிக்கிறார்கள். தொலைக்காட்சியில் ஆபாசம், திரைப்படத்தில் ஆபாசம், தினசரி பேப்பரில் ஆபாசம், தெருக்களில் நடந்து சென்றால் பெண்கள் காட்டுகிற ஆபாசம். நல்ல பொம்பளைகளை விட்டுருவோம், ஆனால் கூறு கட்டதுவ ஒழுங்காக போதுவோ ரோட்டில். அதுவும் குறிப்பாக பெருநகரங்களை பற்றி சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. இருக்கிற அழகை காட்டினா கூட பரவாயில்லைன்றான், அதை எடுப்பா காட்டுறதுக்கு எவ்வளவு ஏற்பாடு. கொஞ்சம் தூக்கலா தெரியணும், எல்லா ஆம்பளையும் நம்மளை திரும்பி பார்க்கணும். பாவம் இந்த பையன். இந்த ஆம்பளைங்களை எல்லாரும் பொம்பளைங்களை பெருசாக சொல்லி ஆம்பளைங்களை எப்போ பார்த்தாலும் திட்டுறிய. ஆனால் இந்த அரைகுறை ஆடையோடு தெருக்களிலே வீதிகளில் பெண்கள் நடமாடுகிற பொழுது அந்த நேரத்திலும் தன் கற்பை காத்து நல்லவனாக வாழ்கிறானே, அவனை விட தியாகி உலகத்தில் ஒருத்தன் கிடையாது. எவ்வளவு மன போராட்டம் தெரியுமா? பார்க்கலாமா வேண்டாமா? ஆம்பளை தானே இவனும், ஆண் உணர்ச்சி இருக்குந்தானே, சும்மா கதை விடுவானுவோ. நம்ம என்னத்தையாவது ஒன்று சொன்னோம்னா அதெல்லாம் அக்கா தங்கச்சி மாதிரி நினச்சிக்கணும். நீ நினைப்பாப்போம், அக்காவை தான் அக்கா நினைக்க முடியும், தங்கச்சியை தான் தங்கச்சி நினைக்க முடியும், அம்மாவை தான் அம்மா நினைக்க முடியும். தெருவில் போகிற வர பொம்பளை போகிற அக்கா தங்கச்சியை நினச்சிக்கன்னா சும்மா சொல்லுவாங்க. எவன் நினச்சிருக்கான் காட்டு, நீ ஒரு பையன் நினைக்க முடியாது. ஆம்பளை ஆம்பளையாத்தான் நினைப்பான், பொம்பளை பொம்பளையாத்தான் நினைப்பான். அரைகுறை ஆடையோடு அந்நிய பெண்ணொடுத்து செல்லுகிற பொழுது ஏறெடுத்து பார்க்க முடியாமல் தன்னுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஈமானிய பலம் கொண்ட ஒரு வாலிபன் எவ்வளவு போராட வேண்டியது இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு காலச்சூழல், எதை எடுத்தாலும் காமம் விரசம் நிறைந்திருக்கிற காலச்சூழல். முந்தியெல்லாம் ஒரு 50 வருஷத்துக்கு முந்தியெல்லாம் சொல்லுவாங்க பெரியவங்க, சினிமா படங்கள் எல்லாம் தமிழகத்திற்குள்ளே அடி எடுத்து வைத்த காலகட்டத்தில் உலகமே ரொம்ப கெட்டு போச்சுப்பா, முந்தி மாதிரி இல்லைப்பா. ஆம்பளை பொம்பளைங்கள்லாம் சேர்ந்து நடிக்கிறாங்க, படம் போடுறாங்க, தியேட்டரில் பார்க்குறாங்க அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் புலம்பினார்கள். அவர்கள் புலம்பிய திரைப்படங்களை போய் பார்த்தால் இதெல்லாம் ஒரு தப்பான்னு நம்ம கேட்போம். அப்படி இருந்துச்சு காட்சி. ஆம்பளையும் பொம்பளையும் கட்டி பிடிக்க வைக்க மாட்டாரு டைரக்டரு. பார்த்திருக்கீங்களா பழைய படத்தில்? மேலேருந்து கீழே வரைக்கும் சராசரி இழுத்து மூடிட்டு வரும்ல, மடிசார் மாமி சேலை மாதிரி. இடுப்பு தெரியுமா, கழுத்து தெரியுமா, ஒன்றும் தெரியாது. டூயட் பாடல் காட்சிகளை கூட எப்படி அமைத்தார்கள் அன்றைக்கு. இந்த மாதிரி பெரிய மேடை இருக்கும், அந்த பக்கம் ஹீரோயின், இந்த பக்கம் ஹீரோ. இவர் இங்கிருந்து கையை நீட்டுவார், கண்ணேம்பார். அந்த அம்மாங்கிறது மணியேங்கும். கிட்ட கிட்ட நெருங்கி வருவாங்க. ரெண்டு பேரும் பக்கத்தில் வந்த உடனே கட்டிப்பிடிக்கிற காட்சிகள், நெருக்கமாக காட்டப்பட வேண்டிய காட்சிகள் வருகிற பொழுது இந்த பக்கம் ஒரு ரோஜாப்பூ, அந்த பக்கம் ஒரு ரோஜாப்பூ, 2 ரோஜாவும் மொட்டுகிற பொழுது காட்சி அப்படியே முடித்திருப்பார் டைரக்டர். ஏன் ஆபாசமா போயிடக்கூடாது அப்படின்னு. இன்னைக்கு கலட்டி போடுகிற உள்ளாடை முதற்கொண்டு அனைத்தும் பட்டவர்கள். இப்படிப்பட்ட காலச்சூழலில் ஒரு பெண்ணால் ஒரு ஆணால் எத்தனை நாட்களுக்கு தன்னுடைய கற்பை பேண முடியும்? ஆனால் வரதட்சணையின் பெயரால் திருமணத்தை தள்ளி போட்டு ஆண்களையும் பெண்களையும் விபச்சார படுகொலியிலே போய் இந்த சமூகம் தள்ளுகிறது. இதற்கு யார் பதில் சொல்வது? இதையெல்லாம் சிந்தித்து பார்த்தால் திருமறை குர்ஆன் சொல்லுகிற சட்டம் எவ்வளவு அற்புதமானது, அலாதியானது என்பது விளங்கும். ஏன் இறைவன் கொடுக்க சொன்னான்? படைத்த இறைவன், நியாயங்களை உணர்ந்த இறைவன், மனிதர்களுக்கான சட்டங்களை வழங்கிய இறைவன். எனவே அந்த இறைவன் சொல்லுகிறான், பெண்ணுக்கு ஆண் கொடுப்பது நியாயம். அப்படி கொடுக்கிற பொழுதுதான் விபச்சாரம் குறையும், தற்கொலைகள் குறையும், நியாயங்கள் பெருகும். மனைவியை மனைவியாக அவளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கின்ற மனிதனாக, கணவனாக ஒரு கணவனை மாற்றும் என்கிற காரணத்தினால்தான் பெண்ணுக்கு மகர் கொடு, பெண்ணிடத்திலே இருந்து எதையும் பெறாதே என்கிறது இஸ்லாம். இதை கடைபிடித்திருந்தால் இன்றைக்கு இந்த உலகத்திலே பேசப்படுகிற விமர்சனங்கள் வருமா? இஸ்லாத்திற்கு வர நினைக்கிற முஸ்லீம் அல்லாத சில தோழர்கள் நம்மிடத்திலே சொல்லுகிறார்கள்,
என்ன சொல்றாங்க தெரியுமா? இஸ்லாம் நல்ல பிடிச்சிருக்குது, நல்ல மார்க்கமாக இருக்குது, ஆனால் எனக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்கள கட்டி கொடுத்துட்டு நான் இஸ்லாத்துக்கு வர்றேங்க. 3 பெண் குழந்தை இருக்கிறது, அவங்களோடு நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் என்னுடைய பெண் மக்களை திருமணம் செய்து கொடுக்க முடியாமல் போய்விடும். அந்த அளவிற்கு உங்கள் சமூகத்தில் வரதட்சணை தலைவிரித்து ஆடுகிறது. எனவே என் பெண் மக்களை மனமுடித்து விட்டு இஸ்லாத்திற்கு வருகிறேன் என்கிற அளவிற்கு இஸ்லாத்திற்கு அவப்பெயரை ஏற்படுத்தி வைத்திருக்கிறோமே. இந்த அவப்பெயருடைய பின்னணி யார்? இஸ்லாத்தின் மீதுள்ள குற்றமா, அதை கடைபிடிக்கிற முஸ்லிம்கள் மீதுள்ள குற்றமா? அது மட்டுமல்ல, இன்றைக்கு எழுந்திருக்கிற இன்னொரு பிரச்சனை பொது சிவில் சட்ட பிரச்சனை. நீதிமன்றத்தில் வழக்கு போகிறது. பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்து முஸ்லிம்களுடைய விவாகரத்து உரிமையை பறிக்க போகிறோம் என்று தலாக் என்ற ஒரு சட்டத்தை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாடு முழுவதும். அது பெண்களுக்கு அநீதி இழைக்கிறது என்கிறார்கள், அறிவுக்கு புறம்பான பாகுபாடு என்கிறார்கள், மதத்தின் பெயரால் பெண்கள் கொடுமைப்படுத்தப்படுவதை ஏற்க முடியாது என்கிறார்கள். யாரை பார்த்து? இஸ்லாத்தை பார்த்து, முஸ்லிம்களை பார்த்து. இஸ்லாமிய மார்க்கத்திலே சொல்லப்பட்ட தலாக்கு சட்டம் பெண்களை நீதிக்கு உள்ளாக்குகிறதா? பெண்களுடைய உரிமைகளை பறிக்கிறதா? பெண்களை பாகுபடுத்துகிறதா? எத்தனை அற்புதமான சட்டத்தை அல்லாஹ் வழங்கினான். ஆனால் நம் சமூகம் செய்த தவறு, இறைவன் வழங்கி இருக்கிற தலாக் என்ற உரிமையை ஒரே தடவையில் இறைவன் 3 வாய்ப்புகளை கொடுத்தான், பல்வேறு படிநிலைகளை கொடுத்தான். ஆனால் ஒரே தடவையில் தலாக்கு 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 ஒரு டயத்தில் 3 தலாக்கு சொல்லி முத்தலாக்கு முடிஞ்சு போச்சு, நீ வேற நான் வேற, இனிமேல் உனக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது என்று இறைவன் வழங்கிய சட்டத்தை மாற்றி பயன்படுத்தினீர்கள். விமர்சனம் வந்து விழுகிறது. எங்கெல்லாம் மாறணுமோ எல்லா இடத்துலையும் விமர்சிப்பான். எங்கெல்லாம் நூல் பிடித்த போல குர்ஆன் சொன்னதை, ஹதீஸ் சொல்லப்பட்டதை கடைபிடிக்கிறோமோ அங்கே ஒருத்தரும் நம்மளை குறை சொல்ல முடியாது. நீ காட்டுறா ஒரு விமர்சனத்தை சொல்லு பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய சட்டத்தில், தூதருடைய சட்டத்தில் இது தப்பு, இதை ஏற்றுக்க முடியாது, இது பாவம் அப்படின்னு ஒன்றை காட்டு பார்க்கலாம். எவனும் காட்ட முடியாது. பர்தா போட சொல்லுவான் அல்லாஹ், அதை எவனும் குறை சொல்ல முடியாது. ஆனால் நம்ம பொம்பளை மூஞ்சையும் சேர்த்து மூடிக்கிட்டு போவான், அதை குறை சொல்லுவான். சொல்லத்தான் செய்வான். அல்லாஹ் சொல்லாத நீங்கள் செஞ்சா சொல்லத்தான் செய்வான். முகத்தை மூடுவதனால் சமூகத்தில் ஏற்படுகிற கேடுகளை பார்க்கிறவர்கள் சொல்லத்தான் செய்வார்கள். ஆம்பளை முகத்தை மூடிக்கிட்டு பொம்பளை மாதிரி பெண்களுடைய கூட்டத்துக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறான். இப்போ சமீபத்தில் ஒரு செய்தி வந்துச்சே, பாஜகவுடைய மாவட்ட பொறுப்பாளர் ஒருத்தர் பெண்களை போல பர்தா அணிந்து கொண்டு பெண்கள் கூட்டத்துக்குள்ள பூந்து சில்மிசம் செய்து நல்ல சமத்தி அடி வாங்கி கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்ட மேட்டர் நான் சொல்ல வரல. அவன் இந்த வேலையை செய்வதற்கு எது காரணம்? முகத்தை மூடுற பழக்கம் தானே காரணம். இஸ்லாம் சொன்ன பர்தாவை எக்ஸ்ட்ரீமா நீங்க போனீங்க, விமர்சனத்துக்கு ஆளாகிறது. அதே போல தலாக் என்ற சட்டத்தில் இஸ்லாம் சொன்னதை விட்டுவிட்டு முத்தலாக் என்பதை கொண்டு வந்தீர்கள், விமர்சனத்துக்கு ஆளாகிறது. அவன் அந்த பேரில் இஸ்லாமிய சட்டத்தையே ஓகே வர்றான். முஸ்லிம்கள் தங்களுக்கு இடையிலே விவாகரத்து செய்கிற அந்த உரிமையை பறித்து விடுகிறோம், அனைவருக்கும் பொதுவான சிவில் சட்டத்தை கொண்டு வரப்போகிறோம் என்று இன்றைக்கு நாடு முழுக்க விவாதத்தை கிளப்பி விட்டிருக்கிறார்கள். ஆனால் அதை ஒரு காலம் நாம் ஒத்துக்கொள்ள மாட்டோம். பொதுவான சிவில் சட்டத்தை கொண்டு வந்து முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஷரியாத்து சட்டத்தை பறிப்பதற்கு நினைத்தால் எங்களுடைய உயிரையும் அதற்கு விலையாக கொடுக்க தயாராக இருக்கிறோம். எந்த கொம்பனும் அப்படிப்பட்ட சட்டத்தை கொண்டு வருவதை ஒரு காலமும் நாம் அங்கீகரிக்க மாட்டோம். கடும் போராட்டத்தை நடத்துவோம். இந்திய அரசின் இயக்கத்தை நிறுத்துவோம். ஏன் நீ முத்தலாக்க மட்டும் கொண்டு வர தப்புன்னு சொல்லல, அதை நாங்களே தப்புங்கிறோம். அதன் பெயரால் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவோம் என்கிறாய். நான் கேட்கிறேன், சிவில் சட்டத்தை பொதுவாக்குவதாக இருந்தால் அத்தனை சமூகத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிற சிவில் சட்டத்தை பொதுவாக ஆக்குவாயா நீ? என்னமோ முஸ்லிமுக்கு மட்டும் சிவில் சட்டம் இருக்கிற மாதிரி வேற யாருக்குமே சிவில் உரிமைகள் வழங்கப்படாததை போல ஒரு பிரச்சாரத்தை கிளப்பி விட்டிருக்கிறீர்களே. மதத்தின் பெயரால் எத்தனை உரிமைகள் முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? இதோ தீபாவளி பண்டிகை வருகிறது.
நான் இந்து மக்களுடைய மனதை புண்படுத்துவதற்காக சொல்லவில்லை, புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். ஒவ்வொரு தீபாவளி பண்டிகைக்கு பிறகும் மறுநாள் வருகிற பத்திரிகையை புரட்டுங்கள். எப்படியாவது 10 பேர் காலி ஆகிருப்பான் தமிழ்நாட்டில் குறைஞ்சபட்சம். சில நேரங்களில் 50 பேர், 50 குடிசைகள் எரிந்தது, 100 குடிசைகள் எரிந்தது, வெடி வெடித்து கண் சிதைந்தது, முகம் சிதைந்தது, ஆஸ்பத்திரியில் எத்தனை பேர் அட்மிட். கம்பல்சரி அரசுடைய உத்தரவு என்ன தெரியுமா? தீபாவளி அன்றைக்கு மறுநாள் மருத்துவமனைகளில் அத்தனை பேரும் ஆஜராகி இருக்க வேண்டும். ஏன்? அவ்வளவு விபத்துக்கள் வருகிறது, உயிரை காப்பாற்ற வேண்டும். எனவே மருத்துவமனைகளை திறந்து வையுங்கள். இந்த வெடியினால் சமூகத்திற்கு ஏற்படுகிற இழப்பு கொஞ்சமா? வெடி வெடித்து பக்கத்து வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற முதியவர், இதய நோயாளி, எத்தனை பேர் செத்து போயிருக்கிறார்கள் அந்த சப்தம் தாங்க முடியாம. எத்தனை குழந்தைகள் வீறு கொண்டு அழுகிறார்கள். பரீட்சைக்கு படித்துக் கொண்டிருக்கிற எத்தனை மாணவர்களுடைய படிப்பு கெடுகிறது. நிம்மதியாக தூங்க வைக்கப்பட வேண்டிய மனநோயாளிகள் எத்தனை பேருடைய தூக்கம் கெடுகிறது. மனநோயாளினாலே நிம்மதியாக தூங்கணும், 4 நாளைக்கு வெடியை போட்டு அவன் தூக்கத்தை கெடுக்கிறது, பெரியவர்களுடைய தூக்கத்தை கெடுக்கிறது, குழந்தைகளுடைய தூக்கத்தை கெடுக்கிறது, நாடு முழுவதும் பொல்யூஷனை உண்டாக்குவது. கடந்த ஆண்டில் வெளியிடப்பட்ட அறிக்கை ஒன்று சொல்லுகிறது, ஓராண்டு காலம் தமிழகத்திலே வாகன புகையால் ஏற்பட்ட மாசுபாடுகளை விட ஒரு வருஷம் 365 நாள் தமிழ்நாட்டில் இருக்கிற பஸ்ஸு, காரு, 2 வீலரு, ஆங்காங்கே எரிக்கப்படுகிற நெருப்பு, இவை அனைத்திலும் இருந்து வந்த புகை, அந்த புகையால் ஏற்பட்ட மாசு, அதனால் மக்களுக்கு ஏற்பட்ட கேடு, இவை அனைத்தையும் விட 2 மடங்கு அதிகமாக தீபாவளி அன்றைக்கும் முதல் நாள் இரவிலேயும் தமிழகத்திலே காசு மாசுபடுத்தப்பட்டிருக்கிறது. 365 நாள் எவ்வளவு டேஞ்சர் ஏற்படுமோ அது 2 நாளில் ஏற்படுத்தப்படுகிறது. இதற்காக வேண்டி உச்ச நீதிமன்றத்தில் ஒருத்தர் வழக்கு போடுறார். ரொம்ப அநியாயமா இருக்குது, தாங்க முடியல, நோயாளிகள் வாழ முடியல, வெடிச்சத்தத்தினால பெரிய கேடு ஏற்படுகிறது, பல குடிசைகள் இருந்து சாம்பலாகிறது. அப்ப இவ்வளவு சிக்கல் இருக்கிறது, இவ்வளவு இழப்பு இருக்கிறது, பொருளாதாரம் வீணடிக்கப்படுகிறது. பல வருடங்களாக உழைத்து சேமித்த பணத்தை கரியாக்கி காற்றிலே கலக்கிறார்கள். எனவே இதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கிறார். நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. உச்ச நீதிமன்றம் வெடி வெடிப்பது என்பது மத வழிபாட்டிலே, மத நம்பிக்கையிலே ஒன்று, மத சுதந்திரத்தில் தலையிடுகிற அதிகாரம் யாருக்கும் இல்லை. எனவே அவர்கள் வெடி வெடிப்பதை தடை செய்ய முடியாது என்று உச்ச நீதிமன்றம் சொல்கிறது. இவ்வளவு கேடு வந்தாலும் மத உரிமை என்றால் தடுக்க மாட்டார்களாம். ஆனால் ஒரு முஸ்லிம் சமூகத்தை சார்ந்த ஒரு ஆண், ஒரு பெண், அவருடைய குடும்பத்தில் நிம்மதி இல்லை என்று சொல்லி 2 பேரும் நாங்கள் விவாகரத்து செய்து கொள்கிறோம் என்று ஜமாத்தார் முன்னிலையிலே பிரிந்து சென்று விட்டால் அது பெண்ணுக்கு இழைக்கப்படுகிற கொடுமை என்று அதை தடை செய்வார்களாம். கேட்கிறவன் கேடையனா இருந்தா எரும மாடி ஏரோப்ளேன் ஓட்டுமா? இதுல யாருக்கு என்ன கேடு சொல்லு? இது ஆச்சரியம் என்ன தெரியுமா? பாஜக அரசுக்கு முஸ்லிம் பெண்கள் மீது அவ்வளவு கவலை. பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள். எந்த பொம்பளை வந்து உன்னை கம்ப்ளைண்ட் பண்ணுனா? கம்ப்ளைண்ட் பண்ணினவ கூட முத்தலாக்கு தான் கம்ப்ளைண்ட் பண்ணுனா. ஒரே நேரத்தில் தலாக்கு 3 தலாக்கு விட்டுறான், அதுக்கு தான் கம்ப்ளைண்ட் பண்ணுனா. நீ என்ன செய்யணும்? ஒரே நேரத்தில் 3 தலாக்கு விடுறதுக்கு குரான்ல இடம் இல்லை, ஒரு நேரத்தில் 1 தலாக்கு அப்படின்னு தீர்ப்பு சொல்லு. அதை விட்டு தலாக்கு சட்டத்தை பறிக்க நினைப்பது, பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர நினைப்பது, அவர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பது மத உரிமை, முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட்டிருக்க மத உரிமை இல்லையா? எத்தனை சட்டத்தில் மற்றவங்களுக்கு கொடுத்திருக்கிற, அதனால் எவ்வளவு கேடு வந்தாலும் சரி என்று கொடுத்திருக்கிறீர்களே. ரோட்ல இந்திய சட்டப்படி ஒருத்தர் நிர்வாணமா போலாமா? புத்தி உள்ள ஒருத்தர், புத்தி கெட்டவன் சில பேர் போவான், மனநிலை பாதிக்கப்பட்டவன் போவான், ஒன்றும் பண்ண முடியாது, அவனுக்கு ஆஸ்பத்திரியில் சேர்த்துட வேண்டியதான். புத்தி சுவாதீனம் உள்ள ஒருவன் ஆடைகள் அனைத்தையும் களைந்துவிட்டு நிர்வாணமாக வீதிகளில் நடக்க முடியுமா என்றால் சட்டப்படி நடக்க முடியாது. அது ஆபாசம் என்ற பிரிவின் கீழ் அவன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவான்.
நல்ல சட்டம். ஏன்னா ஆபாசம் பெருகக்கூடாது, நாட்டில் ஒழுக்கக்கேடு உண்டாயிடக்கூடாது என்பதற்காக நம்முடைய முன்னோர்கள் இந்த தேசத்திலே வகுத்து கொடுத்த அருமையான சட்டம், ஏற்க வேண்டிய சட்டம். ஆனால் இந்த அருமையான சட்டத்திலே விதிவிலக்கு கொடுக்கிறார்கள் ஜெயின மதத்தவர்களுக்கு. ஜெயின் சமூகத்தை சார்ந்தவராக இருந்தால் அந்த சமூகத்தை சார்ந்த சாமியார் தன்னுடைய உடலில் ஒட்டு துணி கூட இல்லாமல் தெருவிலே வலம் வரலாம், கோயில்களில் முன்னிலத்தை பெறலாம், என் சட்டமன்றத்தில் கூட அமர்ந்து ஆசி பெறலாம், ஆசி வழங்கலாம். அவர்களுக்கு தடை கிடையாது. சமீபத்தில் நீங்க வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஜெயின மதத்தை சார்ந்த நிர்வாண சாமியார்களுக்கு ஜெயின மதத்தை சார்ந்த பெண்கள் அவர்களுக்கு ஆரத்தி எடுத்து காலை கழுவி விட்டு ஆசி பெற்ற காட்சி நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்திருப்பீர்கள். உடம்புல ஒட்டு துணி கிடையாது, எல்லா பொம்பளைங்களும் போய் அவன்கிட்ட ஆசி வாங்குறாங்க. அவ்வளவு ஏன், விலங்குகள் நலவாரியத்தினுடைய துறையை கையிலே வைத்திருக்கிற மத்திய அமைச்சர் மேனகா காந்தி, அந்த அம்மா நிர்வாண சாமியாருக்கு முன்னாடி போய் உட்கார்ந்து கை கட்டி ஆசி வாங்குகிறார்கள். மத்திய அமைச்சர், அவன் உடம்புல பிட்டு துணி கிடையாது, அவன்கிட்ட ஆசி. ஹரியானா சட்டமன்றத்தில் நூற்றுக்கணக்கான சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்எல்ஏக்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அந்த சபையிலே போய் நிர்வாண சாமியார் எல்லாருக்கும் மேல உட்கார்ந்துக்கிட்டு பாடம் நடத்துறார். அரை கண்டாயி பிடிச்சவனுவ ஏதோ ரூமுக்குள்ள போய் பார்த்துட்டு வந்தோம்னா சரிங்க. சட்டமன்ற உறுப்பினர்களை எல்லாம் கூட்டி வச்சு சட்டமன்றத்தில் உடம்புல ஒட்டு துணி இல்லாம ஒருத்தர் மேல உட்கார வச்சு அவனை க்ளோஸ் அப்ல படம் எடுத்து, அதான் ரொம்ப கவனிக்க வேண்டிய மேட்டு. இந்த கன்றாவி எந்த உலகத்தில் போய் சொல்ல? ஏன்பா இவ்வளவு அநியாயம் நடக்குது என்னன்னு கேட்டா, ஜெயின மதத்தவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற சிவில் உரிமை, மத உரிமையிலே நீதிமன்றம் தலையிட முடியாது, அரசு தலையிட முடியாது. அதே மாதிரி ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு நாட்டில் அனுமதி கிடையாது. தன் உயிரை தானே மாய்த்துக் கொள்வதற்கு சட்டத்தில் அனுமதி கிடையாது. அதனால தான் எவனாவது சில நேரத்தில் தற்கொலை பண்ணுறேன்னு மிரட்டுவான். எலக்ட்ரிக் போர்டு மேலே, டெலிஃபோன் டவர் மேலே ஏறி நின்றுட்டு சாவ போகிறம்மா, எல்லா வேலையும் விட்டுவிட்டு போலீஸ்கார் வந்து நின்று அவனை கெஞ்சி கூத்தாடி ஆளை இறக்கி நேராக கொண்டு போய் ஜெயிலில் வச்சுருவாங்க. எதுக்கு? சட்டப்படி தற்கொலை செய்வது தவறு, நீ தற்கொலை முயற்சி எடுத்திருக்கிற, எனவே உன் மேலே 307 கேஸை போட்டு உள்ள தள்ளுன்னு உள்ள தள்ளி விடுவான். ஜெயின மதத்தை சார்ந்தவர்கள் நாங்கள் மதத்தின் நம்பிக்கையின் அடிப்படையில் இறைவனிடத்திலே மோட்சம் பெறுவதற்காக உண்ணாவிரதம் இருந்து வடக்கிருந்து உயர் துறக்கிறோம் என்ற பெயரில் தற்கொலை செய்து கொண்டு செத்தால் அதற்கு சட்டம் அனுமதி வழங்குகிறது. தற்கொலை பண்ணினா தப்பு, அது மனுஷனுக்கு கேடு, மத உரிமை என்றால் அங்கீகரிப்பீர்கள். நிர்வாணமாக இருப்பது தப்பு, மத உரிமை என்றால் அங்கீகரிப்பீர்கள். வெடிவெடிப்பது தவறு, மத உரிமை என்றால் அனுமதிப்பீர்கள். ஆனால் யாருக்கும் எந்த தப்பும் இல்லாமல், எந்த இடையூறும் இல்லாமல் முஸ்லிம்கள் தங்களுக்கு இடையிலே விவாகரத்து செய்து கொண்டால் அதை நீங்கள் அனுமதிக்க மறுப்பீர்களா? முடியாது. உங்களுடைய இந்த திட்டம் பலிக்காது. முஸ்லிம்களுக்கு எதிராக இந்த 2 ஆண்டு கால இடைவெளியில் அவர்களுடைய நடவடிக்கைகள் ஒன்றல்ல இரண்டல்ல, ஜீரணிக்க முடியாத வேகத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவை அனைத்திற்கும் முடிவு கட்டுகிற வகையில் இஸ்லாம் வழங்கி இருக்கிற விவாகரத்து சட்டம் பயனுள்ளது, நன்மை தருவது, பெண்களுக்கு அநீதி இழைக்கக்கூடியது அல்ல என்பதை நாம் உலகத்திற்கு சொல்ல வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம். கடைசியாக ஒரு செய்தி, இந்த செய்திகளை எல்லாம் விலைக்கு சொல்வதற்காகவும் சமூக மேம்பாட்டிற்காக உழைப்பதற்காகவும் மக்கள் நலனிலே அக்கறை காட்டுவதற்காகவும் இந்த ஜமாத் இயங்கிக் கொண்டிருக்கிறது. காவல்துறையுடைய வேலை என்ன? இதுபோன்ற நியாயமான கோரிக்கைகளுக்கு ஆதரவு தருவது, பாதுகாப்பளிப்பது, வரதட்சணையை ஒழித்து வரதட்சணை இல்லாத சமூகத்தை படைப்பதற்கு ஒத்துழைப்பு தருவதுதானே ஒரு காவல்துறையுடைய நோக்கம். அதுதானே ஒரு காவல்துறை செய்யணும். உளுந்தூர்பேட்டை காவல்துறையை நினைச்சு ஆச்சரியமா இருக்கிறது. வரதட்சணை ஒழிப்பு என்ற பெயரால் நாங்கள் கூட்டம் நடத்துகிறோம் என்று நாங்கள் அனுமதி கேட்டால் அத்தனை அலைக்கழிப்பு. அப்படியான உங்களுடைய நோக்கம் என்ன? எல்லாம் வரதட்சணை வாங்கி சாவணும், பொம்பளை எல்லாம் எல்லாம் தாண்டி போகணும், உங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் வந்து குமியணும்,
நீங்கள் லட்ச லட்சமாக கல்லா கட்டணும், அதுவா? ஏன் இவ்வளவு விரைப்பு, இவ்வளவு முறைப்பு, ஏன் இத்தனை இழுத்தடிப்பு? பை நாங்க மேடை போட்டு தர, நீ பேசுன்னு சொல்லணும். காவல்துறை என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் வரதட்சணை கேஸ் அவ்வளோ வந்து குவியுது. நீதிமன்றத்தில் தீர்ப்பு சொல்ல முடியல, காவல் நிலையத்தில் பஞ்சாயத்து பேச முடியல. இந்த வழக்கை குறைக்கணும், மக்களுக்கு விழிப்புணர்ச்சி ஊட்டணும், கூட்டத்தை போடு, வரதட்சணை பற்றி பேசு, தீமைகளை ஒழிப்பதற்கு பாடுபடு என்று நீங்களே கூட்டம் போட்டு மேடை அமைத்து எங்களை பேச சொல்ல வேண்டும். ஆனால் நாங்கள் பேசுவதற்கு முயற்சி எடுத்தால் முட்டுக்கட்டை போடுவீர்களா? எதிர்ப்புகளும் முட்டுக்கட்டைகளும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை பொறுத்தவரை சாதாரண செய்தி, எங்களுக்கு புதிதல்ல. எவ்வளவோ பார்த்துட்டோம், ஒன்னா ரெண்டா. இந்த 35 ஆண்டு கால வரலாற்றில் இந்த ஏகத்துவ ஜமாத்து சந்திக்காத ஒரே ஒரு சோதனை உண்டா? எல்லா சோதனைகளையும் இறைவனின் கிருபையினால் தவிடுபுடியாக்கி விட்டு வெளியே வந்திருக்கிறோம். எத்தனையோ அதிகார மையங்களை காலில் போட்டு நசுக்கி விட்டு முன்னேறி இருக்கிறோம். முதல்வர்களையும் எம்எல்ஏக்களையும் அமைச்சர்களையும் எங்களுடைய அலுவலகத்தை தேடி ஓடி வருகிற வகையில் எங்கள் வேலை அமைத்திருக்கிறோம். நாங்கள் யாருக்கு காசுக்காக, பணத்திற்காக, சீட்டுக்காக, நோட்டுக்காக விலை போகிற அமைப்பு அல்ல, சமூகத்தின் நன்மைக்காக பாடுபடுகிற அமைப்பு. வெள்ள பிரளயம் தமிழகத்தை புரட்டி போட்டது 33 கோடி. இறைவனின் கிருபையினால் அரசாங்கத்திற்கு அடுத்தபடியாக வேறு எந்த அமைப்பும் செய்ய முடியாத சாதனை, 33 கோடி ரூபாய்களை வெள்ளத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வாரி வழங்கிய ஜமாத் இந்த ஜமாத். சென்னையிலே வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு கொடுத்த பணம் எவ்வளவு தெரியுமா? 5000. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் செய்த நிதி உதவி எவ்வளவு தெரியுமா? 10,000. தமிழக அரசு 5000 கொடுத்துச்சு வீட்டுக்கு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் 10,000 கொடுத்துச்சு. ஏன் எங்களுக்கு வச்சுக்க தெரியாது? அந்த பணத்தை வச்சு எங்களுக்கு வீடு கட்ட தெரியாது? எங்க அமைப்புக்கு பில்டிங் வாங்க தெரியாது? எங்க பேர்ல சொத்து வாங்கி போட தெரியாது? ஒரு கார்களில் பவனி பண்ண தெரியாது? ஒரு அமைப்பை எடை போடுகிற தராத ஆளை எடை போட வேண்டாமா? உங்களிடத்தில் குற்றவாளிகள் வருகிறார்கள், திருடர்கள் வருகிறார்கள், கொள்ளையர்கள் வருகிறார்கள், அப்படித்தான் அனைவரையும் பார்ப்பீர்களா? நல்லவர்களுக்கு மரியாதை தர மாட்டீர்களா? இந்த நாட்டிலே நல்லவர்கள் பெருக வேண்டுமா, கொள்ளையர்கள் பெருக வேண்டுமா? நல்லவன் பெருகணுமா, நல்லவனுக்கு மரியாதை கொடுங்க. அதுக்கு தான் உங்களை உட்கார வச்சிருக்குது. ஆனால் எவ்வளவு அலைக்கழிப்பு எங்கள் மக்களை! உங்களை கண்டிப்பது எங்கள் நோக்கம் அல்ல, உங்களை விமர்சிப்பது எங்கள் நோக்கம் அல்ல. மேடை போட்டோம், என்ன செஞ்சிச்சு? உலகத்தில் எங்கேயாவது மேடையை போட்டு பக்கத்தில் நின்று பேசுற வரலாறு உண்டா? மேடை அந்த பக்கம் போட்டுவிட்டு இங்க நின்று பேசிட்டு இருக்கான். என்னன்னு கேட்டா ஆய்வாளர் ஐயா வந்து சொல்றாங்க பெர்மிஷன் கிடையாது. ஓகே, நாங்க ஏத்துக்கிறோம். பெர்மிஷன் இல்லை என்று சொன்னால் தௌஹீத் ஜமாத்துக்கு மட்டும் இல்லையா, முஸ்லிமுக்கு மட்டும் இல்லையா, நாட்டில் யாருக்கும் இல்லையா? சட்டம்னா எல்லாத்துக்கும் சமமா தானே இருக்கணும். இப்ப சில மாதங்களுக்கு முன்னால் மக்கள் நல கூட்டணியின் சார்பிலே கூட்டம் நடந்தது, மேலே போட்டு பேசினாங்க. அவங்களுக்கு இருக்கிற உரிமை எங்களுக்கு இல்லையா? இப்பொழுது கூட நீங்கள் பாருங்கள், இத்தனை ஆயிரம் மக்கள் திரண்டிருக்கிறார்கள். நீங்கள் கோரிக்கை வைக்கிற பொழுது ஒரு அரை மணி நேரம் தாமதித்திருந்தால் எங்கள் மக்கள் அத்தனை பேரும் இறங்கியதற்கு பிறகு நாங்கள் அங்கதான் கூட்டம் நடத்துவோம், முடிஞ்சதை செஞ்சு பாருங்கள் என்று சொல்வதற்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? சொன்னமா? நாங்க மரியாதை தருகிறோம். சட்டத்திற்கும் சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற அதிகாரிகளையும் மதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் சொல்வதில் நியாயம் இல்லை என்றாலும் வந்து கட்டுப்பட்டு விட்டு விமர்சிக்கிறோம். ஆனால் இதில் நல்ல பழக்கம் இல்லை. கேட்டா எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாதுனா இன்றைக்கு மதியம் நான் வருகிறேன், 2 காவலர்கள் இங்கே நிற்கிறார்கள். காவல்துறை ஆய்வாளர் சொல்றாரு மேலே போட்டது எனக்கு தெரியாது. நேற்றுக்கு நைட்டு மேலே போட்டாச்சு. காலையிலிருந்து போலீஸ்கார் நிற்கிறாரு. சாயங்காலம் 6 மணிக்கு மேலே போட்டியற. முதல்ல போடும்போது சொல்லலாம் தானே? காலையிலிருந்து இவ்வளவு நேரம் இருந்துச்சு சொல்லலாம் தானே? காவலர்களை எதற்கு போட்டீர்கள்? வேடிக்கை பார்ப்பதற்கா, பாதுகாப்பதற்கா? அதனால நியாயமாக நடங்கள், நல்லவர்களுக்கு ஆதரவும் ஒத்துழைப்பும் தாருங்கள். ஒருவேளை ஒத்துழைப்பு தர முடியாது என்று நீங்கள் முடிவெடுத்தால் அதை எதிர்கொள்ளவும் நாங்கள் தயார்.
அதுக்காக நாங்கள் வளைஞ்சோ நெளிஞ்சோ ஐயோ ஆய்வாளராக இருக்கிறாரே என்ன அப்படியெல்லாம் மேட்ரு கிடையாது நமக்கு. எத்தனையோ டிஜிபிக்களை தண்ணி குடிக்க வைத்த ஜமாத் இந்த ஜமாத்து. அதனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் இயன்றவரை உங்களோடு நீங்கள் சொல்லுகிற வார்த்தையோடு இயந்து செல்ல நாங்கள் விரும்புகிறோம். காவல்துறை உங்கள் நண்பன் என்கிறீர்கள், நாங்கள் நிஜமாகவே நட்பு பாராட்ட விரும்புகிறோம். நீங்களும் நாங்கள் கொடுக்கிற கைக்கு மறுகை கொடுத்தால் நண்பர்களாக இருப்போம். கரத்தை புறக்கணிக்க முடிவெடுத்தால் உங்களை எதிர்கொள்ளுகிறவர்களாக நாங்கள் மாறிவிடுவோம். வேற ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. எனவே காவல்துறை அதிகாரிகள் நல்ல விஷயங்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று வரதட்சணை ஒளிந்து சமூகத்திலே நல்லதோர் சமூகம் உருவாகிட எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் நல்லருள் வாரிப்பானாக என்று கூறி விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்